பன்முக ஆளுமை, பன்முக வித்தகர், திரைக்கதை மன்னர் என்று அழைக்கப்பட்ட திரு கே பாக்யராஜ் இன்று காலமானார். திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார் என்ற தகவல் சொல்லப்பட்டது மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்து. குடும்பத்தினரும் அதனை தெரிவித்தனர். இது குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நம்மோடு எழுத்தாளர், இயக்குனர் திரு ராசி அழகப்பன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கோவாவில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் குஷ்பு வீட்டு திருமண நிகழ்ச்சியெல்லாம் நல்லாவே இயல்பாகவே பேசிகிட்டு இருந்திருக்காரு. இன்று அதிகாலை வாக்கிங் போனவர் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது அப்படின்றதான் குடும்பத்தினர் தரப்புலையும் மருத்துவமனை வட்டாரங்களையும் சொல்லப்படுற தகவல். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கீங்க. என்ன தகவல் இருக்குது, என்ன நடந்தது? அதாவது காலையில் அவர் நடந்து போயிட்டு வரல வந்திருக்காரு, வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லேசாக ஏதோ ஒரு வலி இருந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நேரடியாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்து அந்த செய்தி வந்து, ஆனால் நேற்று வந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியோட நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தார். அந்த தகவலாம் அவரும் சொல்லிட்டு இருந்தார். சொல்லும்போது நாளைக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் வீட்டில் உணவு சாப்பிட்றதுக்காகலாம் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கார். திரைத்துறையில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையெல்லாம் உட்காந்துட்டு அவரோட ஒரு அரை மணி நேரம் பகிர்ந்து பேசியிருந்திருக்கார். முடிச்சுட்டு வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்து உட்காந்து ஒரு படம் நடந்திருக்கு. நானும் காலையில் வாக்கிங் ஒரு 8 கிலோமீட்டர் போவேன். வந்து சொன்ன ஒரு பாட்டு, நீங்கள் எனக்கு சொன்ன செய்தி தான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேரடியாக நான் வந்து ஒரு சோழிங்கநல்லூர் வந்து கேப் எடுத்துகிட்டு போயிட்டு தங்கும்போது உள்ளே நுழையும் போது கூட்டம்னா அந்த தெருவில் பார்க்காத ஒரு அலைகடலான கூட்டம். உள்ளே போய் நுழையிறேன். உள்ளே நான் டைமண்ட் பாபு, நிக்கில் முருகன்லாம் இருக்காங்க. உள்ளே பார்த்தா சரத்குமார் வந்து எல்லாரையும் ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கார். லிங்குசாமி இருக்கிறார், இயக்குனர் விஜய் இருக்கார். அப்புறம் உள்ளே போனால் சாந்தனு இருந்தார். சாந்தனை கைப்பிடிச்சி கொடுத்துட்டு உள்ளே போனால் அடுத்த 5 நிமிடங்கள்லேயே வந்து எல்லாரையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மருத்துவர் குழு வந்து அவரை உடல் அந்த சரி பண்ணுறதுக்காகவும் அவர் ஏதோ கண்தானம் செய்திருந்ததாக ஒரு இது, அதுக்காகவும் ஒரு 25 நிமிடம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நான் உள்ளே தான் இருந்தேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரு சேரில் உட்காந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போன பிற்பாடு அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. முதல் மாலையாக நான் போட்டேன். அப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்தார்கள். அப்புறம் ஆர் சுந்தரராஜன், இப்படி வழக்கமாக எல்லாரும் வந்தார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இணைந்திருக்கிற அந்த மனித ஓட்டம் தான் பாக்யராஜ். நான் வந்து 1977 அவர் பார்த்துருக்கேன். அது ஒரு நீண்ட கதைன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்றைய கூட்டத்தில் வெளியில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், ஜனங்களும் மக்களும் திரைக்கலைஞர்களும் நடிகர்களும் வந்து சேர்ந்தது வந்து அவர் தன் வாழ்நாளில் சேர்த்து வைத்த அன்பு எல்லோரிடமும் சரிசமமாக பழகுது. நீ சினிமாக்காரனாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எல்லோரையும் போனால் அவரை மதிப்பார். மதித்து உட்கார வச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற அந்த பண்பு வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. மிக உச்சத்தில் இருக்கும்போதும் பார்த்துருக்கோம். உச்சத்தை தொட்ட பின் பத்திரிகையாளராக இருந்து உச்சத்தை தொட்டார், அதுவும் போனது. அதுக்கு பிற்பாடு வந்து எதுவுமே செய்யாமல் இருந்தார். அப்போ நடிக்க ஆரம்பித்தார். பல டிப்ரெஷன் பீரியடோடு இருந்தார். ஆனாலும் எப்பொழுதுமே போகிறவங்கள மதித்து பேசுகிறதும் நட்பையும் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அவர் அந்த உறவு வச்சிருந்தால் தான் இந்த கூட்டம் வந்து அலைகடனை வந்திருக்கு. உண்மையிலேயே பாரதி ராஜா அவர்கள் இறந்த பிற்பாடு நிகழ்ந்த நிகழ்வு வந்து ஒரு மிகப்பெரிய சோகம். பாரதி ராஜாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 16 வயது நிலையில் வந்து அவர் டைரக்டர் ஆனார். அதே காலகட்டத்தில் அவரோட உதவி இயக்குனரானவர் பாரதி ராஜா. அதே சமயத்தில் ஒன்றானவர் தான் கவுண்டமணி. அதே சமயத்தில் நண்பராக இருந்தவர் தான் ஆர் சுந்தரராஜன். கிட்டத்தட்ட இவங்க 4 பேருமே வந்து எழுதுகளினுடைய காலகட்டத்தினுடைய பிரபலங்கள். அப்போ மிகவும் கஷ்டப்பட்டு, இன்னும் நான் சரியாக சொல்லணும்னு சொன்னால், தேனாம்பேட்டை அந்த அந்த சிக்னல் இருக்குல்ல, இந்த பக்கம் போனால் அண்ணா அறிவாலயம், இந்த பக்கம் போனால் ஆனந்த் பவன், இந்த பக்கம் போனால் பாண்டி பசார், அந்த முக்கில் இருக்கிற ஆனந்த் பவன் பக்கத்தில் 2 பில்டிங் தாண்டி 92C அண்ணா சாலைன்னு அந்த காலத்தில் மிக பிரபலமானது, ஃபேமஸ். நானே தாய்வாரதில் துணையாசிரியர் இருக்கும்போது எழுதியிருக்கேன். நாடக நடிகனுடைய சரணாலயம் அந்த இடம் எழுதியிருப்பேன். உள்ளே நுழைஞ்சு போனாக்கா ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்கும். கிணறு சுற்றி மேலே போனால் 2 மாடி இருக்கும். 2 மாடியில் சின்ன சின்ன அறைகள், மிக குறைந்த வாடகையில் நாடக நடிகர்கள். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அங்கே பாக்யராஜ் சார், கோலப்பன் சார், ஆர்சன் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார் எல்லாரும் வந்து அங்கே தங்கி ஒன்றா பேசிட்டு போகிறவங்க தான். அந்த வாசலுக்கு முன்னாடி நிறைய நாடக நடிகர்கள் நிற்பாங்க. நின்று அன்றன்று நடக்கிற படங்களுக்கு தேவைப்படுறவங்கள எப்படி குளித்தலை கூட்டுவாங்களோ அது மாதிரி அவங்க கூட்டும் போவாங்க. அது இல்லாத நேரங்களில் அங்கே இருக்கிற அந்த ஆலயம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக
அந்த மிகவும் வறுமையான காலகட்டத்தில் நாடக நடிகைகள் வச்சுட்டு திரைக்கலையில் நாம் இறைந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அந்த கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் ஒன்றாகிறது தான் பாக்யராஜ். பாக்யராஜ் வந்து ரொம்ப எளிமையானவர். அவருக்கு வந்து கிண்டலும் கேலியும் வந்து அவர் கூடவே பிறந்தது. அந்த ஈரோட்டுக்காரர் சொல்ல மக்களுக்கு ரொம்ப எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், டக்குனு கொத்தலாக இருக்கும், அர்த்தத்தோடு இருக்கும். அந்த புத்திசாலித்தனம் வந்து இயல்பிலேயே பாக்யராஜ் இருந்தது. பாரதிராஜா அப்படி இல்லை, உணர்ச்சி வயப்படுவார். அவர் சொல்லுகிற காட்சிகளை அப்படி எடுத்து வைத்துக்கொண்டு உணர்ச்சி வயப்பட்டு அதை அழகாக பண்ணுவார். இவர் அதில் மென்மையாக சொல்ல வேண்டும் என்கிற எப்பயுமே அவர் கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பிரதானமாக இருப்பான். பெண் ஆணை எப்படி பார்க்கிறான், ஆண் பெண்ணை எப்படி பார்க்கிறாங்க திரைக்கதையிலேயே கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார். காரணம் அவர் வறுமையான ஒரு இடத்துலேருந்து வந்தவர். வந்து அந்த இருந்த காலகட்டத்தில் இந்த நண்பர்கள் அப்படி ஒன்றாக வளர்ந்ததுனால அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நாடகத்தன்மையோடு இருக்கிற படங்கள்லேருந்து ஒரு கிராமியம் சார்ந்த அந்த வாழ்க்கையை வந்து பாரதியை துவக்கி வச்சார். அவர் வந்து உணர்ச்சிமயமான ஒரு திரைப்படங்கள் சொல்லுகிற போது எல்லோருக்குள்ள குடும்பத்திற்கு இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்களை அழகாக சொல்ல ஆரம்பித்தார் பாரதி. பாரதியாரிலிருந்து வேறுபட்டது யாருன்னு சொன்னால் பாக்யராஜ் குடும்ப சிக்கல்கள் இருக்கும். ஆண் பெண்ணை புரிந்து கொள்வது, பெண் ஆணை புரிந்து கொள்வது, எப்படி குடும்பத்தை லாபமாக கொண்டு செல்வது என்கிற அற்புதமான அதுதான் திரைக்கதையில் வந்து ஒரு மிகச்சிறந்த உச்சத்தை அடைந்து அவர் வந்து நேஷனல் அவார்டை வாங்கினார். இவர் அந்த உத்தி என்பது அந்த 77 காலகட்டத்துக்கு பிற்பாடி வந்து எல்லோரும் பேசப்பட்ட ஒரு திரைக்கதை. எல்லாம் ட்ராமா இருக்கும், அதுக்குள்ளே ஒரு திரைக்கதையில் ஒரு நெளிவு செல்வர் புத்திசாலித்தனமான காட்சிகள் பெண்மையின் பார்வையில் வைப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட சொன்னது கூட, முருங்கைக்காய் என்பது கிராமத்தில் என்ன சொல்லுவோம், அது ஒரு கிராமத்து விருந்தினர் மரம்போம். திடீர்னு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அந்த மரத்தை நம்பி எல்லாரும் உட்கார வைக்கலாம். போட்டு உட்கார வச்சோன்னா இலையை பறித்து ஒரு குழம்பு வைக்கலாம், ஒரு காயை பறித்து ஒரு பொரியாக வைக்கலாம், அந்த தண்டு பறித்து சூப்பாக வைக்கலாம். ஆக ஒரு மரம் என்பது எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆனால் அதில் சத்து இருக்குது, அது சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகள் பிறக்கும்ன்றது நாசுக்கான ஒரு விஷயத்தை போகிற போக்கில் முந்தான முடிச்சில் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் முருங்கை மரம் பூரா பிஸ்னஸ் ஆனது அப்புறம் தான் ஆகிடுச்சு. ஆக தன்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஊடாடிய விஷயங்களை அவர் முழு திரைப்படங்களிலும் அவர் சாதுரியமாக பயன்படுத்தியிருப்பார். அதுதான் பாக்யராஜனுடைய அடையாளம். எளிய மனிதர்கள். அவர் எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய அழகான முகம் கிடையாது, சிவாஜி மாதிரி அழகான வசனம் பேசுறது கிடையாது. ஒரு கிராமத்தில் சாதாரணமாக ரோட்டில் போகிற மாதிரி ஒரு ஆள். சரியாக ஆடவும் தெரியாது, சரியாக பாடவும் தெரியாது. ஆனால் அந்த முகபாவத்தையே ஒரு கதாபாத்திரம் வச்சுட்டு அவர் கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைச்சிக்குவார். இல்லை, அதை தான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு தேர்ந்த டான்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, தேர்ந்த பாடகராகவோ இசையமைப்பாளராகவோ இப்படி எதுவுமே இல்லை. இல்லை, ஒரு ஆக்டருக்கான முக பாவனை அல்லது லட்சணம் அப்படின்றது அப்போ ஒரு காலத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப ஸ்திரமான கட்டுறுதியான உடல் இருக்கணும், இப்படியான இந்த மாதிரியான எதுலேயுமே அவரை பொருத்த முடியாது. இருந்தாலும் கூட பன்முகத்தன்மையோட எப்படி அவரால் இருக்க முடிஞ்சது? ஒரு கதாநாயக பிம்பங்கள் கொண்டு இருக்கல. நீங்கள் சொன்னீங்களே அழகாக இருக்கணும், நல்லா பண்ணணும், நல்லா உச்சரிக்கணும், நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த கேட்டகரி இன்னும் அந்த குரல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், வித்தியாசமான ஒரு குரல் தான் வரும். அவர் கோயம்புத்தூர் சைடு கொஞ்சம் கொங்கு ஸ்லாங் கொஞ்சோண்டு கலந்தது, ஒரு ஈரோடும் அந்த கோயம்புத்தூரும் சேர்ந்து கலந்த ஒரு இது இருக்கும். அது என்னன்னா அவர் வந்து திரைப்படத்தில் தனக்கான இடம் என்னென்னு கண்டுபிடிச்ச இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. எல்லோரும் பாராட்டி கொண்டு இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் குணாம்சங்கள் கொண்டதிலிருந்து அப்படியே விலகி அது மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க உலகத்தில்? 2% பேர் தான் இருப்பாங்க. அது இல்லாத மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் எவ்வளோ பேர் இருப்பான்? 98% இருப்பான். அந்த 98%ல் நாம் ஒருத்தர். அப்போது நமக்குண்டான விஷயங்கள் என்ன மாதிரி கேலி பண்ணிக்கிட்டு நம்மளும் கதாநாயக முடியுன்ற இடத்த அவர் பிடிச்சார். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான பிரதிநிதியாக இருந்தார். ஒரு சாதாரண ஆட்கள், யாரும் மதிக்காத ஆள். டேய் என்னடா சாப்பிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்க, தண்டத்துக்கு உட்காந்துருக்கு, உன்னெல்லாம் எவன்டா மதிப்பான், நீ பொண்ணு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கியே, உன்னெல்லாம் எவன்டா மதிப்பான்னு சொல்கிறதையே அதையே ஒரு திட்டுற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அவனுக்கு இருக்கிற ஆசைகள், அபிலாஷைகள், காதல்கள் வச்சுக்கிட்டு அதை எப்படி அவன் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட சேர்த்தாண்டு வச்சுக்கிட்டு மிக அழகாக அவருடைய பெரும்பாலான படங்கள்ல அந்த ஹீரோயிசம் இருக்காது. ஹீரோயிசம்னா ஒரு காமன் மேன், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருக்கானா அவன் எப்படி இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சண்டை காட்சி எடுக்கிறீங்க அப்படின்னா போய் ஒரு ஆள் வந்து ஒரு 10 பேரை அடிச்சு போடுற மாதிரியான இது இருக்காது. பயந்த சுபாவம் இருக்கு, அல்லது ஒரு யதார்த்தமான மனிதர், காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பானோ அப்படியான கதாபாத்திரங்களாக தான் பெரும்பாலும் அவருடைய படங்கள்ல வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதை கொண்டு வந்தார் அவர். அதான் சார் காமன் மேனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் இருந்தார்.
எதெல்லாம் நீங்கள் மனுஷனுக்கு வந்து மைனஸ்ன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லி அவங்க பார்வையில் ஒரு கதை எழுத ஆரம்பித்து அவங்க ஆசைகளை, அவங்க குடும்பங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து அது நியாயப்படுத்தி அதுதான் சரியா அதுன்னு சொல்லி ஜெயிச்சவர் தான் பாக்யராஜ். அதனால தான் மற்ற எல்லாருடைய பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன், நம்முடைய பாலு மகேந்திரா இப்பேற்பட்டவர் இருந்த காலகட்டத்தில் முற்றிலும் வித்தியாசப்பட்டு கலைஞனை தாண்டி மனுஷனில் ஒரு ஆளாக கொண்டு வந்து அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சு அதை ஜெயிச்சவர் அவர் தான். அதனால தான் பாக்யராஜ் மாதிரி யாரும் கதை எழுத முடியலன்றாங்க. எல்லாரும் ஹீரோயிஸில் நின்றாங்க. இல்லை, அவர் கீழேந்து வர்றார். அடிமட்ட மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை சொன்னார். சாதாரண வீடுகளை சொன்னார். சின்ன ரூம்களில் வாழ்கிறேன்னு சொன்னார். அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற அவமானங்கள், அதில் ஒரு பெண்ணை பார்த்தா நான் எப்படி பார்ப்பேன், ஜன்னல் வழியாக பார்ப்பேன், அதுக்கு எப்படி 4 பசங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாருங்கள், 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. இவரும் அதில் ஒரு லவ் பண்ணுவார். அந்த 3 பேரையும் கட்டடித்து ஓரம் தட்டிட்டு இவர் அந்த எப்படி அந்த பொண்ணை இப்போ பிடிச்சாருன்னு ஒரு படம் எடுத்துருப்பார். மிக அருமையான படம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வச்சே பண்ணியிருப்பார். அது பிரமாதமாக பேசப்பட்ட படங்கள். அப்போ இது மாதிரி என்ன அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண மற்ற கூட இருக்கிற 4 பேர் எப்படி இருந்தாங்க. அவருக்கு அது எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. 92 அண்ணா சாலையில் எப்படி பழகினாரோ அந்த நண்பர்களை வச்சு நிறைய படங்கள் எடுத்து முடிச்சிருக்கார். அது அவர் மிக விற்பனர். உயர்ந்த காலத்தில் கூட எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் போடுவார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி நான் இல்லைன்றது காமிப்பார். நீங்கள் அன்பேவா படம் மாதிரி ஒரு பண்ணியிருப்பார். டார்லிங் 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 ஒரு படம் பண்ணியிருப்பார். அன்பேவா வந்து ஒரு பெரிய ஊட்டியில் ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அங்கே அவர் இருக்கார். அவருக்கு தெரியாமல் அவருக்கே வாடகை விடுற நாகேஷன் இருப்பார். அதே மாதிரியே ஒரு படத்தை வந்து டார்லிங் டார்லிங்னு ஒரு ஊட்டியில் வந்து ஒரு படம் எடுத்துருப்பார். பாருங்கள், மிக அழகாக ட்ரெஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும். ஆனாலும் மனிதாபிமானம் மிக்க நான் வந்து அது கிடையாது, அது உடைக்க சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காதல் இருக்குது அப்படின்னு அவர் காதல் பண்ணுவார். ஒரு பெரிய ராஜகுமாரி பண்ணுவார். அது மாதிரி மிகச்சிறந்த நுட்பமான விஷயங்களை வந்து அவர் பண்ணுவார். ஜாதி மத வேற்றுமைகள் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணார். இவர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணார். ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற செருப்பு தைக்கிற வண்ணா அப்படின்ற அது மாதிரி இருக்கிற ஒருத்தனுடைய பையன் ஒரு உயர்ந்த குலமாக பேசுகிற ஒரு பிராமண பெண்ணை காதலிச்சா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ தன்னை பிராமணனாக அவர் மாற்றிக்கிறார். இது நம்ம அந்த மந்திரம் இது நம்மால். அப்போ அதை பண்ண முடியாது. அந்த ஷூட்டிங்லாம் நான் தொடர்ந்து போயிருக்கேன். ஏன்னா நான் பாலகுமாரனுடைய நண்பர். இவரை நான் வந்து எனக்கும் பாக்யராஜுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது அப்புறம் சொல்கிறேன். அப்போ போய் பார்க்குற போது அவர் ஐடியா பண்ணுறாரு, இந்த படத்தை நான் பிராமின், ஆனால் சொல்லப்படுகிற செய்தி எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லணும், ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லணும். ஒரு யாரோ பிராமணிக்கல்ல இருக்க ஒரு மூட நம்பிக்கை அல்லது அவங்ககிட்ட இருக்க ஒரு அதிகமான அகற்றணும். ஜாதி எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, எல்லாரும் ஒன்று தான், பிறப்புக்குன்னு எல்லா உயிர்க்குன்னு சொல்லணும். ஆனால் சொன்னால் விடுவாங்களா? நாம் வந்து நான் பிராமின், எடுக்க போகிறது பிராமின். அப்போ என்ன பண்ணணும்? அப்போது பாலகுமாரன் என்கிற பிராமினை ஒரு ரைட்டர் தூக்கி வச்சுக்கிறார். இது கதை, ஆனால் நீங்கள் டைரக்ட் பண்ணி சொல்லிட்டு. ஆனால் டைரக்ஷன் போது பல சமயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்யராஜ் தான் டைரக்ட் பண்ணுவார். பாலகுமாரனுக்கு பாட்டு எடுக்க வராது, மற்ற இதெல்லாம் சீலம் பண்ணுவார். அவர் அழகாக எழுதுவார். ஆனால் அவருக்கு ஒரு உயர்ந்த மரியாதை கொடுத்து அந்த படத்தை இயக்குனர் பாலகுமாரன் போட்டு இயக்குனர் மேற்பார்வைன்னு போட்டு இவரே டைரக்ட் பண்ணி முடித்தார். நான் டெய்லியும் போயிருக்கேன். அவருடைய புத்தால்தனம் என்னென்னா, அந்த படம் நாம் மற்றவர்களை குறை சொன்னால் சிக்கலாயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆளை வந்து உட்கார வச்சு பிராமண இசம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைடா, நீங்கள் மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி ஜெயிக்க வச்சார். அந்த நுட்பம் அந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய உத்திகளையும் யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பாக்யராஜ் சொல்லி பெரிய வெற்றி அடைஞ்சார். இவர் வந்து நம்ம பாரதி ராஜா வந்து அப்படியே பண்ணியிருப்பார். நம்ம வேதம் புதிதில் வந்து சத்யராஜை வச்சு பண்ணியிருப்பார், தேவரை வச்சு பண்ணியிருப்பார். அதில் கூட விமர்சனம் வந்துச்சு. இது நம்ம நாளில் ஒரு விமர்சனம் வரல படம். கமர்ஷியலாகவும் எடுத்து கமர்ஷியலாக வச்சு 100 நாள் போச்சு. இப்படி ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கோபத்தை கூட ஒரு எளிமையாக்கி சாதாரண மனிதர்கள் மத்தியில் புரிஞ்சு ஒத்துக்கிட்டு நீங்கள் சரின்னு சொல்கிற அளவுக்கு திரைக்கதை எழுதுவார். அதுதான் அவர் இருக்கிற சாமர்த்தியம். அவருடைய கதாபாத்திரங்கள் முறை எளிமையாக இருக்கும். அவமானப்படுவாங்க, அவமானப்பட்டு பரவாயில்லன்னு மற்றவங்க மன்னிப்பாங்க. யாரையுமே குரூரமாக சண்டை போடவே படாது. இவங்க அடி வாங்குவாங்க, மற்றவங்களை மன்னிப்பாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. அதனால தான் அவர்கிட்ட இருந்து வந்த சிஷ்யர்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரியே கதை எழுதியிருப்பாங்க. வி சேகர்லாம் அந்த பட்டறையில் வந்தவர் தான். ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படிலாம் வந்துச்சு. அதெல்லாம் பாக்யராஜுடைய அந்த அந்த அவருடைய எண்ணங்கள்லேருந்து வந்தது தான் அந்த கதைகள். நான் ஏன் பாக்யராஜ் ரொம்ப தெரியும் அப்படின்னா, முதல் முறையாக ஒரு புதிய வார்ப்புகளில் ஒரு ஹீரோவாக மாறுறார். மாறி பெரிய ஹிட்டு கொடுக்குறார். அடுத்த படம் அவருக்கு கிடைச்சது வந்து தேநீர்னு ஒரு படம். நிறைய பேருக்கு தெரியாது ஒரு தகவல். அது தேநீர் என்ற படம் என்னன்னாக்கா, டி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் ரைட்டர் எழுதின ஒரு நாவல். ஊட்டியில் இருக்கிற தேயிலை பிரதேசத்தில் இருக்கிற மக்களும்
அவர்களை வச்சுக்கிட்டு எப்படி பணக்காரர்கள் வந்து சுரண்டி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லப்பட்ட ஒரு கதை. அதில் இவர் தேயிலை தோட்ட தொழிலாளியே நடிக்கிறார். அதை ஜெயபாரதின்னு ஒரு டைரக்டர் இயக்குறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண குடிசைன்னு படம் எடுத்திருக்கார். அதுக்கப்புறம் தேநீர்னு படம் எடுக்கிறாங்க. இந்த சிபிஐ மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலெக்ஷன் ஆஃப் த ஃபண்ட் எல்லாம் போட்டு அதை படமாக எடுக்கிறாங்க. அதில் நான் அசிஸ்டன்ட். நான் தான் புதிய வாய்ப்புக்கு பிறகு ஊட்டியில் 14 நாட்கள் வந்து ஷூட்டிங் நடந்தது. அதில் பாக்யராஜ் ஹீரோ நடித்தார். அவருக்கு நான் தான் வசனம் சொல்லி கொடுத்தோம். நிறைய பேர் தெரியாது. அந்த படம் பின்னாடி வந்து நின்று போச்சு. படம் காசில் நின்று போச்சு. அதில் நடித்த ஹீரோயின் தான் ஜெயபாரதி அவர் மனைவியை கட்டிக்கிட்டார். அந்த படம் நின்று போய் ரொம்ப காலம் கழித்து இந்த தராசு ஷியாம் இருக்கார் பாருங்க, அவருடைய முதலீட்டில் மறுபடியும் 2ஆம் பாகமாக படம் எடுத்து வைகை சந்திரசேகர் நடித்து அதை ஊமை விழிகளில் படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பாதி வந்து பாக்யராஜ் நடிச்சிருப்பார், இன்னொரு பாதி அவனுடைய மகனாக வந்து சந்திரசேகர் நடித்து இது பண்ணியிருப்பார். அப்படி ஊமை விழிகளாக வந்துப்பட்டது. ஆக அந்த புதிய வார்ப்புகள் காலகட்டத்தில் நான் தொடர்ச்சியாக அவரோடு நான் படந்துக்கிட்டு இருக்கேன். நான் தாய்ப்பத்திரிலேருந்து வெளியில் வந்த பிறகு ஒரு பாக்யான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். ஆமாம், யோசிச்சு பாருங்கள். அவருக்கு வந்து என்ன அவர் ரைட்டர், திரைக்கதையிலே எழுதக்கூடியவர். ஆனால் ஒரு பத்திரிகை நடத்தணும்னு தோணியிருக்கு. காரணம், அவர் கல்கண்டு ஆசிரியரை பார்த்து அவர் வந்தவர், ஒரு ஆதித்யனார் பார்த்து வந்தவர். படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய கருத்துக்களை ஒரு சினிமாவில் சொல்லிட்டு போகக்கூடாது, அது எழுத்துக்களாக பதிவு வைக்கணும். அந்த எழுத்துக்கள் தான் 100 ஆண்டு காலம் தாண்டி வாழும் அப்படின்னு சொன்னதுனால பாக்யான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அவரே ஆசிரியர் ஆனார். சஞ்சீவின்னு ஒருத்தர் துணை ஆசிரியர் வச்சுருந்தார். நீங்கள் பாக்யராஜ் பதில்கள்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு பதில்களும் ஒரு குட்டி கதை இருக்கும். நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு குட்டி கதையை சொல்கிற பாணியை உருவாக்கி பல வாசகர்களை வந்து கவர்ந்தார். இந்த குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, ராணி இவர்கள் மத்தியில், தாய் இந்த மத்தியில், குங்குமம் மத்தியில் பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு வாசகர்களை அவர் உருவாக்கினார். ஒரு படிப்பில் தகவல்களையும் வரலாறுகளையும் ஒரு குட்டி கதைகள் மூலமாக சொல்லி பதில் சொல்லி ஜெயிக்க முடிய சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணவர் எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு காலத்தில் பாக்யராஜ் மட்டும்தான். அது ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் மாத பத்திரிகை ஆரம்பித்தார், நாவல்கள்லாம் பண்ணார். ஆக அதுலேயும் பரிச்சாத்தமாக பண்ணி ஜெயிச்சதுனால தான் அவர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் அவர் தலைவராக பண்ணார். உள்ளே போயிட்டு எழுத்தாளர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், கதைகளை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு நின்று சண்டை போட்டு அவர் வந்து திருட்டு கதைகள் எடுத்தவங்களை பற்றி வாங்கி அவங்களுக்கு கதைகள் கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா எத்தனையோ அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எளிமையாக இருப்பார், எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார், பழகிட்டே இருப்பார். அது அவருடைய மாண்பு. அதுதான் நான் பார்த்து அவர் கற்றுக்கிட்டது. எத்தனையோ காலங்கள் மாறினால் கூட அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். சரி, நம்மளுடைய திரைக்கதை பாடியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, வேறு காலம் வந்துடுச்சுன்றனால தான் நடிக்க ஆரம்பித்து பல படங்கள் பண்ணி அவர் யதார்த்தமாக பண்ணி மலேசியாலெல்லாம் போய் நடிச்சிருக்கார். அவர் வந்து துணை முதல்வர்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். மிக பிரமாதமாக பண்ணியிருக்கார். அங்கே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நாமும் நம்முடைய இளைய தலைமுறையும் சிறப்பாக இருக்க வேண்டும்னா தன்னுடைய காலத்தை கடத்தினார். மற்றவங்களோட படைப்புகள் இருந்து குறிப்பாக இப்போ பாரதி ராஜாட்ட அவர் தான் அவருக்கு குருநாதர், அவரோட தான் கூட இருக்காரு. கடந்த அவர் சரியாக இருந்து 17 நாட்கள் ஆகிறது நினைக்கிறேன். அதுவே பெரிய ஒரு வருத்தமாக தான், அதுலேயே பெரிய மன அழுத்தம் இருந்தது. அந்த அவருடைய மறைவுக்கு வந்தபோது கூட யார்ட்டையும் அதிகமாக பேசலை அப்படின்லாம் சொன்னாங்க. பாரதி ராஜாவோட படைப்புகள் இருந்து இவர் எப்படி வித்தியாசப்படுறாரு, அது எந்த இடத்துல தொடங்குச்சு? இப்போ பாரதி ராஜாட்டா ஒரு இதை அவர் கற்றுருப்பார், அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அதுலேருந்து இவர் தனித்து இருக்கணும் அப்படின்றத எங்கே அவர் திங்க் பண்ணுறாரு? பாரதி ராஜாவுடைய படைப்புகள்லாம் வந்து ஒரு உணர்ச்சி மயமான ஒரு கிராமிய படங்கள். அவரெல்லாம் மதுரை சார்ந்து வச்சார். இவர் கோயம்புத்தூர் சைடு இருந்ததுனால முற்றிலும் இருக்க மதுரையில் இருக்கிற எந்த அந்த அடித்தடியும் அந்த உணர்வுகளும் இருக்காது. மதுரை வேற. மதுரை வந்து போராட்ட குணமுள்ள பகுதி, செம்மண் பகுதி. இவர் முழுக்க மதுரை தென் மாவட்டங்கள் பாரதி ராஜான்றது. இவர் வந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் நல்லா தண்ணி பாசனம் இருக்கிற வசதி, நல்லா சௌகரியமாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையில் பார்த்தா அடுத்தவங்களை மரியாதை கொடுப்பாங்க. கீழே வேலை செய்யணும் இருப்பான், மேலே இருப்பான், வேணால் கூலி வேலைன்னா செஞ்சிடும், ஆனாலும் மரியாதை கொடுத்து பழகுவாங்க. இது மாதிரி காலகட்டத்திலேருந்து வளர்ந்து வந்தவர் தான் பாக்யராஜ். அவருக்கு ஏற்ற தாழ்வில் கூட ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் படங்களை பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா படங்கள் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும், ரணம் இருக்கும், கத்தி விட்டு இருக்கும். பாக்யராஜ் படத்தில் எங்கே இருக்கே கடைசி வரைக்கும் இருக்காது. ஒரு வில்லன் எடுத்து கத்தி எடுத்து குத்துன்னு சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். அவனுக்கு புரிய வச்சு புச்சாலித்தனமாக சொல்லி அவனை புரிய வச்சு அவனை வாழ வைப்பார். ஆமாம், அவர் எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் வந்து 3 குத்து வாங்குவார், 4வது குத்து 5 குத்துன்னு அடிப்பார். அடித்து எல்லாம் முடிச்சுட்டு, சரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், உனக்கு கஷ்டமாக இருக்குதான்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி பண்ணி அவன் வாழ்க்கையில் முன்னேற்றுவார். எம்ஜிஆர் பாணி கடைப்பிடித்தவர் தான் பாக்யராஜ். முற்றிலும் வந்து கதாபாத்திரங்களை வந்து நோகடித்து தூக்கி எறிந்து பண்ணுற பழக்கமே பாக்யராஜுடைய எந்த படத்திலும் கிடையவே கிடையாது.
கன்னி பருவத்திலேருந்து ஆரம்பித்து தனக்கு தன்னுடைய மனைவியை இன்னொருத்த பழைய காதலன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சு கூட நீ போன்னு சொல்லி அனுப்புகிறது தான். அவர் எல்லாத்தையுமே மனிதர்களை பார்ப்பார். மனிதர்களுடைய எதிர்த்தரப்பில் இருக்கிற நியாயங்களை அவர் புரிஞ்சுக்குவார். அதுக்கு மரியாதை கொடுத்து தான் நடக்கணுங்கிறத ஒரு ஹீரோயிசம் நினச்சிட்டு இருப்பார். அதனால தான் பாரதிராஜா படங்கள் முழுக்க வேறு போராட்ட குணங்கள் கொண்டது. பாரதிராஜா படங்கள் முழுக்க என்பது மனிதர்களை மதித்து குடும்பத்துக்குள்ளே மதித்து தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு போய் எல்லாரும் இருக்கிற இடத்த கொண்டு போவார். இந்த பாணிகளே வேறு. பாரதிராஜாவோட பாணியிலேருந்து ஒரு பகுதி கூட இவர் எடுத்துக்கல. இவர் முழுக்க சமரசம் தான். இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துட்டு போகிற நாசுக்கா சொல்கிற அந்த நட்பு ரீதியான கதாபாத்திரங்கள் தான். அவருடைய கடைசி படங்களோடு எடுத்துங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு மனைவி இறந்துட்டா, குழந்தை இருக்குது, குழந்தைக்காக நான் வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னொரு பொண்ணு அவர் விரும்புகிறா, வேணாங்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணி இவரோடு சேர்ந்து வாழணும்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை எழுதி அந்த குழந்தைக்காக ஒன்றா சேருவார். அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு மனைவி இறந்துட்டா நீ அதுக்காக இருக்காத, இன்னொரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு இன்னொரு பெண் மூலமாக ஒரு கதை சொல்லி பழகிறார். ரெண்டாம் நேரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எம்ஆர்ஆர் சொன்ன சித்தி மாதிரி இல்லை. நான் ஒரு குழந்தை தான் வச்சுட்டு இருப்பேன், நான் கல்யாணம் குழந்தைய வேணாம். ஆனால் ஒரு பொண்ணு விரும்புதுன்னு கதையை சொல்லுவார். ஆனால் விரும்புறது சின்ன வீடு. ஆமாம், சின்ன வீடு இல்லை, முந்தானை முடிச்சு. அவ விரும்பி அடமண்ட்டாக போய் விரும்பி பாருங்க, எம்ஜிஆர் பண்ணி தான். எம்ஜிஆர் ஒரு பொண்ணையும் காதலிச்சிருக்க மாட்டார். பெண்கள் எம்ஜிஆரை காதலிப்பாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு நாம் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவார். அது கூட கடைசி வரை இருப்பார். பாக்யராஜ் படங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எந்த பொண்ணையும் விரும்ப மாட்டார். பெண்கள் எல்லாம் இவ்வளோ விரும்புவாங்க. வேணாம் பார், இல்லைடா இருக்கணும்னு சொல்லிட்டு கூட கேரக்டர்லாம் சொல்லும். சரி நீங்கள் சொல்கிறதுக்காக இருக்கிறேன் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பணியை அப்படியே கொங்கு பாஷையில் கடைசி வரையும் கடைபிடிச்சிருப்பார். கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருப்பார். அதுதான் அவருடைய ட்ரெண்டே. நீங்கள் தோரல் நின்று போச்சுன்னு ஒரு படம், இவர் ஒரு பொண்ணை விரும்புவார், ஒரு சின்ன கிராமத்து பொண்ணு விரும்புவார். அதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் கூட நம்பியார் இருப்பார். டேய் முட்டாப்பையில் அவர் குஸ்திவார், ஏன்னா முட்டாப்பையில் இருக்க ஒரு பொண்ணை நீ விரும்பிட்டேன்னு சொன்னால் அவள் அடையிறதுக்காக முயற்சி பண்ணணுடா. அது ஒரு ஹீரோ பண்ணுறது தான். அப்படி போய் பண்ணி எல்லாம் திட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணே விரும்ப எடுத்து கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆகன்னா ஒருவளை நேசிப்பதும் அது நேசிப்பதற்கான சூழலையும் உருவாக்கார். வேணான்னா நம்மள வரமாட்டார். அது புரிவிக்காக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி முடிப்பார். இவர் கடைசி எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு கைதின் ஏரியை பாரதிராஜா இவர் ரொம்ப பிரமாதம் சொன்னவர்னா, கைதின் ஏரி கிளைமேக்ஸ் இவர் தான் மாற்றினவர். அதனால தான் ஆக்கிரி ரஸ்தான் ஒரு படத்தில் அமிதாப் பச்சனே இவருக்கு டைரக்ஷன் பண்ண கொடுத்தார். காரணம் என்னென்னா, எல்லாரும் வில்லனை தேடிட்டு இருக்காங்க. அப்படி வெட்டணும் என்னடா அப்படின்னு தெரியல. அப்போது ஒரு குதிரை மேலே ஒரு வீர சிவாஜி மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ யார் அங்கே வில்லன் அங்கே ஒரு எதிராளி இருப்பான்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அது குதிரை மேலே ஒரு ஹீரோ இருக்கான், அவன் கிட்ட வரும்போது பழிவாங்கன்னு யோசிச்சு சொன்னது பாக்யராஜ் தான். எல்லாரும் தேடுகிற இடத்தில் நீங்கள் யாருமே கண்டுக்காத ஒரு இடத்துல ஒரு ஹீரோவை கொண்டாந்து வைக்கிறது தான் அவருடைய பாணி. நினைத்து பார்க்க இடத்துல எளிமையாக இருக்கிறது. இது கூட எளிமை தான். அவனை நோத்துங்க, நீ உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி புத்திசாலித்தனமான விஷயங்களை அவர் தேடிட்டு போகிறதில்ல, இயல்பாக உருவாக்குவார். அது அவருடைய யுக்தி. இதே யுக்தி ஆர் சுந்தரராஜன் இருக்கும். பாக்யராஜன் சுந்தரராஜன் பிரிச்சே பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே பாணிகள் தான். இவர் பெண்களை வச்சு பண்ணுவார், அவர் பெண்களை மயக்கி பண்ணுவார். சுந்தரராஜனை வில்லனே இருக்க மாட்டாங்களே. ஆர் சுந்தரராஜன் படங்களில் வில்லனே இருக்காது, சூழ்நிலைகள் தான் வில்லனாக இருக்கும். வைத்திய காத்திரலாம் ஒரு படம் வச்சுருப்பாரு, அதில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் தான். ஒருத்தன் தண்ணி இல்லாமல் சத்தான், ஒருத்தன் தண்ணியில் சத்தான், ரெண்டு பேரில் முடிச்சுக்குவாங்க. இப்படி இயற்கையாக தான் இருக்கிற அந்த கதாபாத்திரங்களை மையப்படுத்தி வச்சு மற்றவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களை மதிக்க வேண்டும் இடத்துல அந்த புதிய பாணியை கடைப்பிடிச்சவர் பாக்யராஜ். அதனால தான் எம்ஜிஆர் பாக்யராஜை தொடர்ந்து என்னுடைய கலைவாரிசு என்னார். நீ பெண்களை கரெக்டாக பிடிக்கிற, பெண்கள் மதிக்கக்கூடிய இடத்துல நீ நிற்கிற, இந்த பண்பு தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவர் கேட்காமலே கலைவாரிசுன்னு எடுத்து கொண்டு வச்சார். இது இந்த 100 திரைப்படங்களில் பெண் சார்ந்து யோசிப்பது, எதிரிகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவது அப்படின்னு ஒரு புது ஸ்கிரிப்டை உருவாக்கினது பாக்யராஜ். இது யாரும் பண்ணதே கிடையாது. மற்றவங்களாம் ட்ராமா பண்ணியிருப்பாங்க, புது புது யுத்திகள் பண்ணுவாங்க. ஆனால் பாக்யராஜ் பாணி என்பது இப்படி யாருன்னு இருந்தது. அந்த திரைக்கதை என்பது எளிமையாக இருக்கும், பெருசு சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்காது, இயல்பாக இருக்கும். அவருடைய கதாபாத்திரங்கள் முழுக்க ஏழைகளாக தான் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க, அப்புறம் துண்டு அக்கல் வச்சுட்டு வர்றவங்க, இது மாதிரி தான் இருந்தது. அவர்களும் மதிக்கப்பட வேண்டிய இடத்துல வர வேண்டும் சொல்லிட்டு தான் அவர் கடைசி வரைக்கும் படம் பண்ணார்.
மிகப்பெரிய ஆளுமைகளாக பார்க்கக்கூடிய இப்போ ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. நம்ம கேள்விப்படுறோம் ரஜினிகாந்துக்கு உச்சரிப்பே இவர் தான் 16 வயதில் சொல்லி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழ் உச்சரிப்பு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா அவர் கர்நாடகாவிலேருந்து வந்தவர் அப்படின்றதுனால எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை பற்றின ஏதாவது நினைவுகள் ஏதாவது இருக்கு? இல்லை, அப்போல்லாம் நாங்கள் கல்லூரி மாணவர்கள் தான். அப்போ கவுண்டமணி சார் வந்து நான் எல்டாம் ஷோட்டில் தான் இருந்திருக்கோம். எல்டாம் ஷோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும். முருகன் கோயில் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளினிக் வச்சுருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு மாடியில் தான் ராமராஜன் ஆரம்பித்து எல்லாரும் பாலால் ஆரம்பித்து எல்லோரும் அங்கே ஒரு வீட்டில் ஃபுல்லாக குடியிருப்பாங்க. அதுக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் பக்கத்தில் ஜனகராஜ் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் இளங்கோ சாலையில் பார்த்திங்கன்னா ஒரு செந்தில் அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்து தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுண்டமணி இருந்தார். இவர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் ஒன்றா கூட்டி ட்ராமாக்காக பண்ணவங்க தான். என்ன அப்படி ட்ராமாக்காக ஒன்றா கூடியவர்கள் தான். அப்படித்தானே வந்து பாக்யராஜ் வந்து பாரதிராஜை சேர்றாரு, கவுண்டமணி அங்கே போகிறாரு, கவுண்டமணியை பாரதிராஜை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் நண்பர்களாக வராங்க, போகிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்லிக் கொடுங்க வசனங்களை சொல்லிக் கொடுங்க. மாடுலேஷன் நீங்கள் ஒன்றும் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமிய வசனங்கள் இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக பேசுகிற வசனங்கள் இருக்கும். வாங்க, எப்போ வந்தீங்க, இன்னும் ஒரு நாடக உரைநடை தமிழ் ஆமாம் இருக்கும். அது முற்றிலும் மாற்றி அமைச்சது இந்த நாடக கோஷ்டிங்க தான். கவுண்டமணி, பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், இது பாரதிராஜுக்கு அது பிடிக்கும்னால அப்படி மாற்றி அமைக்கப்பட்டது. அது அப்படி தான் இவங்க சாதாரணமாக சினிமா வந்து தூரத்துலேருந்து பார்க்கக்கூடாதுங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி மாற்றி அமைக்கப்பட்ட காலங்கள் தான் பாக்யராஜ் வந்த காலங்கள். அப்போ அவங்க சொன்னது அங்கே எடுபட்டது. அப்போ அவர் வந்து கன்னடத்துக்காரர் தான் நம்ம ரஜினிகாந்த். அதை வாங்கிக்கிட்டு அவர் எது வந்தாலும் உள்வாங்கிக்குவார். இன்றைக்கி நம்ம ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பவரே அவருடைய சைலன்ஸ் இல்லை, எதிரியாளியில் பேச விட்டு அப்படியே கிரகிச்சு உள்ளே வாங்கிக்கிறது தான். நீ பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் ரஜினியை சந்திக்கிற பல சமயங்கள் நான் சந்திச்சிருக்கேன். அவர் பேச விட்டுருவார், அப்படியே உள்வாங்கிக்குவார். நீங்கள் பேசுகிற அந்த உடல் மொழி, கண், உதடு, மூக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உள்வாங்கி மைண்டில் வச்சுக்குவார். தேவைப்படுற டக்குன்னு எடுத்து கூட்டுவார். இது சிவாஜிக்கு முன்னாடி இருந்தது. இதுபோல் அந்த உணர்வில் இருந்ததுனால பாக்யராஜ் சொல்கிறத டக்குன்னு அப்படி பிடிச்சி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் கரெக்டாக அவர் ஸ்டைலோடு பண்ணிட்டார். இதெல்லாம் திரைப்படத்துக்கு புதிதாக இருந்தது. இதெல்லாம் தெருவில் திண்ணைகளில் விளையாட்டுத்தனமாக பேசுகிற நம்ம பிள்ளைகள் பேசுகிறது, அதே திரைப்படத்தில் கொண்டாந்து காமிச்சது இந்த பாக்யராஜ் போன்ற இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை சரியாக பரிமளித்து பிடிச்சிக்கிட்டது நம்முடைய ரஜினிகாந்தும் நம்முடைய கமலஹாசன்லாம் புதுசு. நம்ம டைலாக்லாம் ஆட்டா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாயை வளர்க்கல, என்னத்தான் வளர்த்தான், இதெல்லாம் எங்கே அது மாதிரி யார் எழுத முடியும்? கிராமத்தில் பார்த்த அந்த விஷயங்களை தானே. இது எல்லாமே பாக்யராஜுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ அவர் பார்த்த வாழ்க்கையை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணார். அது திரைப்படத்தில் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான வசனமாகவும் கொண்டாட்டமாக காட்சியாகவும் மாறியது. அதுக்கு பிற்பாடு தான் பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே அதை பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஒரு புதிய பார்த்திபன் பண்ணுறாருன்னா எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? பாக்யராஜ் அவர் கற்றுக்கிட்டது எளிமையான விஷயங்களை மாற்றி அமைச்சு பண்ணாக்கா முடியும் அப்படின்றது தானே. அங்கேருந்து வந்த பார்த்திபன் முதல் முறையாக புதிய பாதையை ஆரம்பித்தது தானே. முதல்ல சொன்ன போனாக்கா பார்த்திபனுடைய அந்த அவருடைய புத்தாலத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்ணு படப்போதோ ஏதோ ஒரு படத்தை பூஜை போட்டு பாக்யராஜனுடைய தயாரிப்பில் பார்த்திபன் இயக்கம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இரண்டாம் தெரியல, சண்டை நினச்சி என்ன நினச்சி தெரியல. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வே சித்ரா சுந்தரம் தயாரிக்க புதிய பாதைன்னு சொல்லி பார்த்திபனே நடிக்க ஆரம்பித்தார். அவர் நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அந்த படம் பெரிதாக அப்போல்லாம் யாருமே கண்டுக்கலையே. ஒரு சின்ன குடிசை, ஒரு சீதாங்கிற ஒரு கேரக்டர் நடிக்குது, ஒரு எதிர்நாயகன், அதெல்லாம் வந்து பாக்யராஜனுடைய அந்த நுட்பமான திரைக்கதையை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஒரு கேரக்டர் எப்படி கொண்டு போய் சேர்த்து கொண்டு வர முடியும் அவர் பண்ணார். அதுக்கிட்ட கற்றுது தான் ஒரு பெண்ணை எப்படி அணுகி முன்னு வர்றது தான் புதிய பாதி, அது ஹிட்டாக்கினார். இந்த நுணுக்க முழுக்க பாண்டியராஜன், இந்த பாக்யராஜ், அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லிவிங்ஸ்டன், அப்புறம் ஜிஎம் குமார், இவங்கெல்லாம் திரைக்கதையில் எளிமையாக எப்படி நல்லா பண்ண முடியுன்றது பாக்யராஜை கற்றுக்கிட்டு இருந்தான். அதனால் அவங்க ஒரு 20 ஆண்டு காலம் கோல் வச்சுருந்தாங்க. இப்போ அன்று ரஜினி கமலில் தொடங்கி இன்றைக்கி ஜெயம் ரவி வரைக்கும் இப்போ வரைக்கும் நடித்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா அவரோட நடிப்பு காலம் மட்டும் அப்படின்னா நீங்கள் அதில் என்ன குறிப்பிட்டு சொல்லுவீங்க? எது இன்னும் சிறப்பாக இருந்தது, இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனா? அவருடைய நடிப்பின் ரொம்ப பிரமாதமாக பண்ணது அப்படின்னா முந்தானி முடிச்சதான். அது போய் சேர்ந்த இடம் அதான். அதுக்கப்புறம் இது நம்ம ஆள். அதுக்கு பிற்பாடு சின்ன வீடு, அதெல்லாம் வந்து வழக்கமான பணிக்கதைகளாக தான் அமையுது. புதிய வார்ப்புகள் அவருடைய நடிப்பில்
புதிய அவருடைய மைனஸ் எல்லாம் சேர்த்து மிகச்சிறப்பாக எந்தவித பெரிய பெரிய ஆள் அழகாக இருப்பார், குட்டி கட்டம் போடுவார், டான்ஸ் ஆடு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு ஆள் வந்து நின்று ஜெயிக்க முடியும்னு காமிச்சது பாக்யராஜ். அந்த முதல் படம் பாக்யராஜ் வந்து கடைசி படத்துல எல்லாம் இல்லை, அதுதான் ஹிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டார். விடியம் வரை காத்திரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர் பண்ணி அப்படிலாம் மாற்றிட்டார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எனக்கு பிடிச்சமான்னு சொன்னால் இது நம்ம ஆள் தான். இது நம்ம நல்ல ஒரு சோஷியல் எலிமெண்ட் இருக்கும். ஏற்றத்தாழ்வு இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் எப்படிலாம் வந்து பிராமணா மாதிரி மந்திரம் தெரியாமல் மந்திரம் வச்சிருக்கிற மாதிரி இருந்து மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்னடான்னு சொல்லி அது மாதிரி ட்ரமண்டஸ் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நூற்றாண்டுகளில் வரவே இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த மௌன கீதங்கள் அதெல்லாம் வந்து வழக்கம் ஒரு எளிமையான ஒரு காதல் கதைகள் தான். இல்லை, இதை எப்படி பிரிக்கலாம்? அப்போ நடிக்கிற படம், அவர் இயக்கிய படம் அப்படின்னா அதை எப்படி பார்க்கலாம்? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறதா இருந்தால் அவர் 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 இயக்கிய படங்கள் பார்த்தா பெரும்பாலும் அவர் தான் நடிச்சிருந்தார். அவர் இல்லாத படங்கள் என்பது வெகு குறைவு தான். எனவே தன்னுடைய மைனஸை தானே தான் புரிஞ்சு பண்ணணும். ஒரு முறை இளையராஜாட்ட கோவப்பட்டுட்டு என்ன பண்ணிட்டார், அவர் தானே மியூசிக் கற்றுக்க பண்ணிட்டார். ஒரு வாத்தியாரை வச்சு கற்றுக்கிட்டு அவர் சரிகமான அவர் போட்டி வச்சுனா எல்லாம் சிரிப்பாக இருக்கும். என்னடா இவரெல்லாம் மியூசிக் டைரக்டராக போகிறேன்னா மியூசிக் ஆகிட்டு 5 படம் ஹிட் பண்ணார். 5 படங்கள் இசையமைத்தார். முத்துலிங்கம் சொல்லுவார், என்னையா பாட்டு எது கூப்பிட்றான், இவர் ஏன் இந்த வேலை, இளையராஜா தான் மிக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது விட்டுட்டு இவரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. முத்துலிங்கத்துக்கும் பாக்யராஜுக்கும் அவ்வளோ பெரிய பெற்று இருக்குது. என்ன அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதி சொல்லுவார், பாட்டு எழுதி கொடுத்துட்டே இருப்பான், வாங்கி பார்த்து கீழே வச்சுக்கிட்டே இருப்பான், ஓகேவே சொல்ல மாட்டான், எப்போயா முடிக்கிறதுன்னு. அது 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். கடைசி எல்லாம் முடிச்சுட்டு, அண்ணே நீங்கள் முதல்ல ஒன்று எழுதுனீங்க பாருங்கள், அது எடுத்துக்கிட்டு எடுப்பாரான். ஏன்டா முதல்ல எழுதுறதுக்கு எதுக்குன்னா 5 நாள் பண்ணுறேன். முத்துலிங்கலாம் அவரோட சேர்ந்து இந்த டேடின்னு ஒரு பாட்டுக்கு அவர் சிரமப்பட்டதை சொல்லிகிட்டே இருப்பார். பாக்யராஜ் வந்து பாட்டு எழுதி அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்குள்ளே கதை கேட்பார். ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் ஒரு காட்சி இருக்கணும் பார். அதை ஒரு கற்றுக்கிட்டது ஸ்ரீதர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஒரு திரைப்படத்தில் பாட்டுங்கிறது ஜாலியாக பாடிட்டு டான்ஸ் ஆகிட்டு போகிறது கிடையாது. என்னுடைய கதையில் பாட்டு என்பது ஒரு காட்சி. சில காட்சிகளில் இருக்கிற அந்த அந்த நுண்ணிய உணர்வுகளை அந்த பாட்டு சொல்லணும். நான் ஒரு 10 சீன் எடுக்கிறத அந்த பாட்டு சொல்லிட்டேன்னா நான் அடுத்த சீன் எடுக்கிறது ஈஸி அப்படின்னு ஒரு கணக்கு முதலில் கொண்டு வந்தவர் ஸ்ரீதருக்கு அப்புறம் பாக்யராஜ் மட்டும்தான். எந்த படத்தில் பார்க்க முடியாது, பாக்யராஜ் தான் பண்ணுவார். நீங்கள் அவருடைய படங்கள்லாம் பாருங்கள், பாட்டுக்கள்லாம் கதை சொல்லும், காட்சிகளை சொல்லும். அப்படி பண்ணதான் அப்பாக்கிட்டே வந்து பையன் பாடுற மாதிரி டேடி ஓ மை டேடி அப்படின்னு பண்ணுவார். அப்போது அவருடைய கதைகளில் பாடல்கள் என்பது ஒரு காட்சிகளுக்கான வசனங்கள் மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவர் உட்காந்து எல்லோரும் எதுகை மோனை வச்சு எழுதி முடிச்சுடுவாங்கல்ல. தண்டல் வச்சோன்னாக்கா ஒன்று முதுமை புதுமை எதுமை அப்படி எழுதுவாங்கல்ல, அது பாக்யராஜ்கிட்ட செல்லுபடி ஆகாது. கதை வேணும், எங்கிட்ட கதை பேசணும் அப்படிங்கிறத மாற்றி அமைச்சது வந்து பாக்யராஜ் தான். அதனால தான் அவருக்கு செட்டானவரை பற்றி முத்துலிங்கம் ரொம்ப பெட்டானவர். அவர் தொடர்ந்து உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவர் கூட சேர்த்த உதவியாளர்கள் முழுக்க மிகப்பெரிய பாடலாசிரியர் மாறினதுக்கு காரணம் அதான். ஒரு பாவிஜியை ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ அருண் பாரதின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவங்களாம் எந்த இடத்துல இளையராஜாவுக்கும் பாக்யராஜுக்குமான ஒரு கருத்து முறைனோ இல்லை, இப்போ முந்தானை முடிச்சுக்கு அவர் தான் இசையமைக்கிறார் இளையராஜா அப்படின்னும் போது இது நம்மளுக்கு அந்த இசையமைப்பாளர் மாறுறாருன்னா, பாக்யராஜ் வர்றாருன்னா எந்த இடத்துல அந்த முரண் ஏற்படுது? நான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இளையராஜா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு டாப்பில் இருந்தார். அவருக்கு ஒரு 10 நிமிடம் கிடைச்சாக்கன்னா ஒரு படத்துக்கான பாட்டு 5 பாட்டு போட்டு முடிச்சுடுவார். அதுக்குண்டான திரைப்பட ஆசிரியர்களுக்கு அவர் தெரிய பிரித்து கொடுத்துருவார். அவங்க எழுதி வருவாங்க, டக்குனு ரெக்கார்டிங் ஆகிடும். பாக்யராஜ் அது நடக்காது. பாக்யராஜ் மீண்டும் எழுதணும் பார். அவருக்கு அதுக்கு நேரங்கள் கிடையாது. இளையராஜாக்கு அந்த நேரங்கள் கிடையாது. ஆனால் அவர் வேணும்னு நினைக்கிற ஒரு பாக்யராஜ். அப்போ அது போன்ற காலகட்டத்துக்கு சரியான தன்னுடைய துணையாக நேரங்கள் அமையலை அப்படிங்கிறதுக்காக சரி நானே இசையமைச்சுக்கிறேன், நானே வந்து பாடலாசிரியர் வச்சுக்கிறேன், நானே நேரத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற முரண்பாடு தான் வந்து இளையராஜாக்கும் பாக்யராஜுக்கும் பெரிய சண்டைன்னு நினைக்கல. பாக்யராஜுக்கு தேவையான இடம் அங்கே இளையராஜிட்ட கிடையாது. ஏன்னா அவர் குறுகிய ஒரு நாளைக்கு 4-5 படங்களுக்கு ஒரு மெட்டமைப்பார். 2 பாடல்களை வந்து எடுத்துருவார். காலையில் ஒரு பாட்டு, மதியானம் ஒரு பாட்டு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலையில் ஒரு 2 பேருக்கு வந்து 10 பாட்டு போட்டு கொடுத்துருவார். நைட்டில் வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு 2 பாட்டு போட்டு விடுவார். அப்போது அவ்வளோ பிஸியாக இருந்த காலகட்டத்தில் பாக்யராஜுக்கு ஒதுக்க முடியாத நேரமாக இருந்த சூழல் அது.
அந்த சூழல் பாக்யராஜுக்கு ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் தானே இசையமைச்சு நாமளே நினச்சி பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்காரு. மற்றபடி வேறு கருத்து முரண்பாடு இருந்தது எனக்கு தெரியல. அந்த காலம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் பாரதிராஜாக்கு இளையராஜாக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் ஒன்றா வந்தாங்க, ஒன்றா பண்ணுறாங்க. ஆனால் நேரம் இளையராஜாவுக்கு வந்து அப்போ வந்து 70-80% படங்கள் முழுக்க இளையராஜாவுக்கு தான் இருந்தது. அப்போ நேரம் எல்லாருக்கும் நண்பர்களுக்கு மட்டும் கொடுக்க முடியல, புதிய ஆட்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டம் என்பது இவர்களை வந்து தள்ளி வைக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அதிகாரத்தை பண்ண முடியல, அவருக்கும் அது பண்ண முடியல. எனவே தான் இளையராஜா இல்லாமல் மற்றவங்க போனவங்க முழுக்க அந்த தனக்கான நேரம் அங்கே இல்லை அப்படிங்கிறத போனவங்க. அப்படி தான் பாக்யராஜெல்லாம் போனார். இல்லைன்னா இன்னும் பெரிய ஹிட்டெல்லாம் பண்ணிடலாம். அப்படியான சூழல் தான். நம்ம முதல்ல வளரும்போது நிறைய டைம் இருக்கும், எல்லாரும் வளர்ந்து பெரிய ஆளான ஒருபாடு டைம் இருக்காது. அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கலன்னும் போது பிரிஞ்சு தான் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அப்படித்தான் இளையராஜோட முரண்பாடு வந்துன்னு நான் நினைக்கிறேன். ரைட். கமல் பாக்யராஜ் அப்படின்னா அவங்க 2 பேரும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? கமலோட பாக்யராஜ் எவ்வளோ படத்துலலாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான அவங்க 2 பேரோட ஒப்பீடு? 16 வயதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கைதியின் டைரியிலே அவர் பண்ணியிருக்காரு. 16 அவர் கமல் சார் சொன்னது வந்து 16 வயது நிலையை நான் பார்த்த ஒல்லிக்குச்சியான பாக்யராஜனுடைய இந்த சாதுரியத்தை அவர் கண்டுபிடிச்சிடுவார். அப்போ பழகின பழக்கத்தை விட பல படிகள் முன்னேறி ஒரு ஆங்கில படத்திற்கு கதை எழுதக்கூடிய நுண்ணிய யுக்தியை நான் கைதியின் டைரியில் பார்த்தேன். அதான் கிளைமேக்ஸ்னு சொன்னார். ஆக ஒரு கிராமத்தான் சாதாரணமாக வந்து சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சி தன்னுடைய அனுபவங்களை எட்டுமே கொடுக்க போய் அது ஆங்கில பட தாக்கங்களில் இருக்கிற எல்லா நுட்பங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் ஈடு கொடுப்பேன் என்ற இடத்துக்கு வந்துட்டார் பாக்யராஜன் சொல்லி மரியாதை கொடுத்து பேசப்பட்டவர் தான் கமலஹாசன். உண்மையிலே வந்து கமலஹாசன் பாணி முழுக்க வேற. அவருடைய திரைப்படத்தில் இருக்கிற நுட்பங்களும் அவருடைய ஆசைகளும் எதிர்கால திரைப்படங்கள் இல்லை, அதுதான் நான் நினைக்கிறேன். நான் கேட்க நினைக்கிறது, இப்போ கமல் மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு டைரக்ஷன் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டா கூட அவங்க எதாவது உள்ள வந்து இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்கு எப்படி சிங்க் ஆகிருக்கும்? அது சிங்கெல்லாம் ஆகலை, அது கஷ்டம். அது ஏன்னா கமல் சார் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து A to Z, அவருக்கு எல்லாம் தெரியாதுன்னு கிடையாது. சின்ன வயசுலேயே முட்டி மோதி டான்ஸ் கற்றுக்கிட்டாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாரு, பாட்டு எழுதிட்டாரு, பாட்டு கற்றுக்கிட்டாரு. நம்ம பாலமுருகன் பாட்டு கற்றுக்கிட்டாரு முறையாக. அப்படி கற்றுக்கிட்டாரு. அப்படின்னா சினிமாவில் டைரக்ட் ஆகணும்னு நினச்சவர். வேறு வழி இல்லாமல் தான் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது பாக்யராஜ் வந்து டைரக்டராக வர்றாரு. அந்த நுட்பத்தை தாண்டிய நுட்பம் வந்து கமலுக்கு மோதிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சொன்னார், நுட்பமான விஷயம் வச்சுருக்கான் பாக்யராஜ் கண்டுபிடிச்சி அந்த கைதியின் டைரி வரும்போது அவனை புரிஞ்சுக்கிட்டு இவரும் டைரக்டராக இருக்கிறவர் தானே. ஈக்குவலாக 2 பேருக்கும் முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கும் ஈக்குவலான புத்தால்தனம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக்யராஜுடைய படத்தில் வந்து டைரக்ஷனில் கமல் நடிச்சே இருக்க மாட்டார். 2 பேரும் புத்தாலிகள். நீ வேறு மாதிரி பண்ணி, நான் வேறு மாதிரி பண்ணி, 2 பேரும் சேர்ந்து வேலை நடக்காது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் வேலை செய்யலாம் என்கிற இடம் தான் 16 வயதிலவும் அந்த நம்ம கைதியின் டைரியும் கிடைச்சிது. சேர்ந்து பண்ண முடியாது. கமல் சார் ரொம்ப ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிக நுட்பமான படைப்பாளர்களை வந்து தன்னோட வச்சுக்குவார், சேர்ந்து பயணிப்பார். அதை விட ஒருபடி தாண்டி அவர் நிற்கணும்னு தான் நினைப்பார். அந்த மெனக்கடலும் ஆர்வமும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் பாக்யராஜனுடைய அந்த நுட்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலும், அவருடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினாலும் அவருடைய படங்களில் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையலை. பெரும்பாலும் அப்படி தான். அதனால தான் மகேந்திரன் கூட அவர் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். பாலுமந்திரா கூட பண்ணிட்டார், 3ஆம் முறை பண்ணார். அப்புறம் திருப்பி வந்து மறுபடியும் சதிலீலாவதி பண்ணார். ஆனால் மகேந்திரன் ரொம்ப மதிப்பார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மகேந்திரனுடைய சிறந்த நண்பர் கமலஹாசன். ஆனால் தங்கிட்ட இருக்கிற அந்த படைப்பாளர் இருக்கா பாருங்க, அதெல்லாம் தாண்டி நிற்கிறவன். அதனால் அது போல் ஆட்களோட சேர்ந்து பயணிக்க இயல்பாகவே அவரால் முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். பொதுவாக பாக்யராஜ் படங்களில் பெண் உளவியலை அதிகமாக பேசியிருக்காரு. பெண்களோட தொடர்ச்சியாக அவங்களோட ட்ராவல் பண்ணுறது, அவங்கள மையப்படுத்தி, நீங்களே குறிப்பிட்டீங்க, அவங்கள மையப்படுத்தி தான் நிறையா படங்கள் இருக்கும். அப்படின்னும் போது நிறையா ஆர்டிஸ்டில் இப்போ பானுப்பிரியா, ராதா, அம்பிகா, சரிதா, ஊர்வசி, இப்படியான கேரக்டர்ஸ், இதில் மிக குறிப்பாக எந்த கேரக்டர் அவருக்கு சரியாக பொருந்துச்சு அப்படின்றது, என்ன படம் பெண் உளவியலை இன்னும் சரியாக சொன்னார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா மௌன கீதங்கள் நல்லாயிருக்கும். ஆண் பெண் இருவருக்கான குடும்பத்தில் விரிசல் வருகிற போது மௌன கீதங்கள் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருப்பார். ஒரு 2 பேருக்கு மன முறிவு வந்துடுச்சு, ஆனாலும் அந்த கோபமாக இருந்தாலும் வேறு யார்கிட்டையும் இல்லாமல் அதே பெண்ணு தன்னை மதிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவார். பெண்களை வந்து எக்காலகட்டத்திலும் காயப்படுத்தக்கூடாது, அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆண் மெனக்கடணும் அப்படின்னு ஒரு கதை சொல்லிகிட்டே வருவார்.
அதுக்கு அவமானப்படுவார். நீங்கள் திட்டு வாங்குறதுல பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் படங்களில் பெண்கள்கிட்ட திட்டு வாங்குறதுல பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி வாங்கிட்டே இருப்பார். சின்ன வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுக்காக இன்னொருத்திட்ட போயிட்டாடா முட்டா பையில அப்படின்ட்டு அந்த பெண்ணை வந்து பாக்யராஜ் வந்து திட்ட விட்டு திட்டிருப்பார். எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு மனுஷனுக்கு ஒரு குரங்கு குணம் இருக்குது, ஒரு நல்ல குணம் இருக்குது. நல்ல குணம் வந்தால் மனைவி வச்சுக்குவோம், குரங்கு குணம் வந்தாக்கா ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணு குரங்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பான்னு சொல்லுவாங்களே, அது ரெண்டுத்தையும் கொடுத்துருப்பார் ஒரு படத்தில். ஒன்று ஒரு வசீகரமான ஒரு பெண்ணுக்கிட்டு போவார். அது வாழ்க்கையை வந்து எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். ஒரு குடும்பங்கள் இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு கிடைக்கிற வரைக்கும் ஓடுவான், கிடைச்சி வச்சு ஒரு படம் இன்னொன்று தேடுவான். இது இருக்கக்கூடாதுன்னு இயல்பாக அவர் நினச்சி தான் பல படங்களில் அவர் சொல்லியிருப்பார். பெண்களுடைய மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை வரும், அது ஒரு எப்படி அவன் போவான், அது எப்படி வந்து தீக்கணும் அப்படிங்கிற படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட படங்கள் பண்ணது தான் சரிதாகான அந்த படங்கள். அந்த படங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனநலம் பானிபுரியா வச்சு மிக பிரமாதமாக ஒரு படம் பண்ணிப்பார். ஆர்ஆரோ ஆரிரோன்னு நினைக்கிறேன். ஆர்ஆரோ சுந்தரகாண்டம் ஆர்ஆரோ ஆரிரோலாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி. இது ஒரு பைத்தியக்கார உள்ளார் போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற மென்மையான தன்மை எப்படி மதிக்கணுன்றதுக்கு அது மாதிரி படங்களை வேறு யாரெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன அந்த பைத்தியக்காரத்தனமான கேரக்டர் வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. நீங்கள் இன்னொரு படம் ஒன்று சொன்னீங்களே, சுந்தரகாண்டம்லாம் வந்து அவர் ராமாயணத்தெல்லாம் அதிகமாக படித்தவர். அவர் சொல்லுவார், நம்ம புராணத்தெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், அதில் 2 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று பக்கம் வந்து ராமருடைய மனைவி, இன்னொரு பக்கம் வந்து இங்கே பாஞ்சாலி. அந்த பெண்கள் பக்கம் இருந்து யார் பேசினார்கள்? யாருமே பேசலை. ஆம்பளைங்களுக்கெல்லாம் கூட இருக்கணும், அவங்க துன்பப்பட்டால் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஒழிய பெண்கள் பின்னாடி ஏன் பேசலை என்ற இடத்திலிருந்து கதையை துவங்கிறது தான் பாக்யராஜ். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவருடைய பாவனைகளே பெண் தன்மை கலந்து தான் இருக்கும். அவருடைய பேசுகிறது வைக்கிறது ரொம்ப இருக்காது, அது ஒரு பெண் தன்மை இருக்கும். அவர் இயல்பிலேயே பெண் தன்மை இருக்கும். இன்னும் சொன்னால் கொங்கு பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி என்ன பண்ணிச்சே தெரியல, மென்மையாக தான் இருப்பாங்க. பேசுகிறதே வாங்க ஏனுங்க, சரிங்க, பார்த்துக்குங்க, அதனால் என்னங்க கொல்றது கூட ஏனுங்க உங்களை 1/2 மணி நேரத்தில் கொண்டு வரேங்க, இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வில்லனிஸ் கூட ஒரு படத்தில் கூட அப்படி தான் இருக்கேன்னா அவர்கள் அந்த மொழியையும் மனிதர்களையும் அப்படியே ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். அவங்கள கழுத்து வெட்டுவாங்க, சுகனி வேஷம் போடுவாங்க, ஆனாலும் அது ஒரு மரியாதை கலந்து இருக்கும். அதுதான் அவர் படங்கள்லாம் தொடர்ந்து அவர் பண்ணார். நீங்கள் தமிழ்நாட்டை பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து மதுரை சைடில் இருக்கிற அந்த போராட்ட குணம் கொண்டது, தெற்கத்திலிருந்து சூசகமான வாவுசி அந்த மாதிரி இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரியாதை கலந்து கொண்ட கொங்கு பாஷை. எல்லாத்துக்கும் இந்த தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருந்த வடார்காடு இருக்கிற மாவட்டம், அந்த பாஷையில்தான் நிறைய சினிமா வந்திருக்காது. இந்த 3 பக்கத்துலேருந்து சினிமாவிலெல்லாம் வந்திருக்கும். அதில் கொங்கு பக்கம் கொண்டாந்தவர் தான் நம்முடைய பாக்யராஜ். எனவே மனிதர்களும் மனிதனுடைய மாண்புகளும் மனிதனுடைய கீழே இருந்த விழுமியங்களையும் திரைப்படத்தில் யதார்த்தமாக சொல்லி கட்டமைத்து வென்றமை தான் பாக்யராஜ். அதனால தான் பெண்கள் முழுக்க இன்னும் சொல்ல போனால் பெண்கள் தான் குடும்பத்தை நடத்துகிறார்கள், பெண்கள் தான் வழிகாட்டுகிறார்கள், பெண்களை தான் அவமானப்படுத்தணும். இந்த இடத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் கரெக்டாக ஒரு கடைசி வரைக்கும் அந்த கோட்டிலே தான் போயிட்டு இருந்தார். எம்ஜிஆரும் அதை தான் பண்ணார். அம்மா இருக்கும், அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், மனைவி இருப்பா, காதல் இருப்பா. இதை மையப்படுத்தியே பண்ண அந்த எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை அவர் தன்னுடைய கிராமிய பாஷையில் கொண்டாந்து நிலைநிறுத்திட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அது ஒரு பெரிய மைல்கல் தான். பெரிய நுட்பமான அந்த வழிமுறை என்பது பெண்ணை பெண் வழியாக பெண் கதைகளை சொல்லி பெண்களை பார்ப்பவர்களாக மாற்றி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கார். அது ஒரு பெரிய அது என்ன சொல்கிறது, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஃபிலிம் தெரப்பி தான். ஃபிலிமோ தெரப்பியில் இவருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தைரியமும் ஆசுவாசப்படுத்தியும் நீங்கள் இருங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்களை நம்பி தான் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு படங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட். குடும்ப வாழ்க்கையை தாண்டி திரை வாழ்க்கையை தாண்டி குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பாக்யராஜுக்கு எப்படி இருந்தது, எப்படியாக அமைந்தது? குறிப்பாக பூர்ணிமா பாக்யராஜ் அந்த திருமணம் எப்படி? முன்னாடி காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து பாமா ருக்மணி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை தான் அது. 2 மனைவிக்கு ஊரில் இருக்குது. அப்போ வந்து சுதாரா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, டி நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நான் சொல்கிறது 78, 90, 80களின் காலகட்டம். அங்கே தான் வந்து பாரதிராஜா வருவார், பாக்யராஜ் வருவாங்க, பாஸ்கர் வருவாங்க, எல்லா கலைமணி வருவாங்க, எல்லோரும் அதான். அப்போ தான் அருண் ஹோட்டல் இருக்கும், அங்கே மட்டும் தான் அங்கே டிஸ்கஷன் நடக்கும், சினிமா டிஸ்கஷன். அதுக்கப்புறம் தான் ரோகிணி இன்டர்நேஷ்னல்னு ஆரம்பிச்சது. அங்கே வரும்போது பாமா ருக்மணி ஒரு கதை ஒன்று அவர் எழுதிட்டு இருக்கார். டெய்லி வந்து பாக்யராஜ் வருவார். அப்போது பாக்யராஜுக்கு வந்து துணை புரிந்தது சினிமாவில் யாருன்னு சொன்னாக்கா அவங்களுடைய மனைவி, முதல் மனைவி அவங்க நடிகை
என்ன பூர்ணிமாவுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க. அவங்க பாமாரி பண்ணி நடித்தாங்க. அது ஒரு கதாபாத்திரம் அவங்க காதலிச்ச மனைவியே நடித்து, அதுக்கப்புறம் இன்னொரு கதாபாத்திரம் 2 பேரும் 2 பொண்டாட்டி நடுவில் ஒருத்தன் எப்படி மாட்டிட்டு முடிக்கிறான் அப்படிங்கிறது அவர் முன்கூட்டியே எழுதுனது அவருடைய சொந்த கதை தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை எழுதுவதற்கு உதவியது வந்து பாவலர் அருவிமதி, அப்புறம் அசிண்டேட்டர், அப்போ பாக்யராஜுக்கெல்லாம் அசிண்டேட்டர் அவர். அப்போ அவரும் அந்த பிரச்சனையை வந்து அவர் எடுத்து சொல்லி எழுதுறாரு. அந்த அந்த முன்னாடி காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய அந்த முதல் காதலி பேர் வந்து நாடக நடிகையாக இருந்து அப்புறம் வந்தவங்க. அதை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சில வருடங்கள் போனது. அவருக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டதுனால பின்னாடி அவருக்கு திருமணம் வேண்டான்னு முடிவு பண்ண பிற்பாடு தான் பூர்ணிமா பார்க்குறாரு. பூர்ணிமா பார்த்த பிற்பாடு அப்புறம் வந்து அவங்களுக்கு துணையாக மாறுறாங்க. முற்பகுதி காலகட்டம் என்பது வறுமையான காலகட்டம். வறுமையில் வந்து உதவி செய்கிறவர் தான் அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சம் பேருக்கு வந்த பிற்பாடு அவங்க பூர்ணிமாவை திருமணம் பண்ணுறார். அதுக்கு பிற்பாடு அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் வேறு டைப்பாக இருக்கும். அதுக்கு பின்னாடி வர பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அவருக்கு. நீங்கள் அந்த டார்லிங்லாம் பூர்ணிமா வந்து ஒரு பாட்டு பண்ண படங்கள். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன நீங்கள் சொன்ன அந்த மௌன கீதங்கள், கன்னி பருவத்திலே, அதுக்கப்புறம் வந்து தாவணி கனவுகள், அதெல்லாம் அப்போ எடுத்தப்பட்ட படங்கள். அப்போ வந்து வறுமையான விஷயங்களையும் வறுமையான கதாபாத்திரங்களை வைத்துட்டு பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி வந்த பிறகு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படின்னு கொஞ்சம் டார்லிங் அப்படின்னு கொஞ்சம் அப்படி வசதியான அந்த ஒரு மத்திய தர்கா இருக்கக்கூடிய அந்த படங்களை அவர் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் பாம்பேயில் வச்சு ஒரு கதை பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கவுண்டமணி ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருப்பார். அப்படின்னா ஒரு படம் பண்ணார் அவர். ஒரு குல்லா போட்டுவிட்டு நல்ல பத்திரிகை ஆசிரியர், ஞானப்பழம். அதெல்லாம் பின்னாடி ஒரு காலகட்டம். அது பாக்யா பற்றி நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு பத்திரிகையாளன் வந்து நாட்டை மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வர்றார். அப்போ தான் கவுண்டமணி வர்றார். கவுண்டமணி வந்து மாமனாராக வருவார். அவனை கஷ்டப்படுறான், அவனுங்களாம் பொண்ணை கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி. அப்போ அவர்லாம் மாறி அப்போல்லாம் வந்து அந்த வறுமையான காலகட்டம் கதாபாத்திரங்களாம் கையில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிற்கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வசதியான பெண்கள் பிரச்சனைகள் அப்படி தான் மாறி இருக்கும். அதனால தான் அவருடைய அந்த பாதிக்கப்பட்ட கதைகள் எல்லாம் எடுபட்டது, பின்னாடி எடுபடாமல் போயிடுச்சு. தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எது பலமோ அதை கைவிட்டதுனால பின்னாடி வந்த படங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டது, ஆனால் அது பேசக்கூடிய இடத்துக்கு போய் சேரலை. அதுதான் வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணார், நடிக்க ஆரம்பித்தார். கதாபாத்திரங்கள் ஜெயமரன் கூட அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டார். அப்புறம் சங்கங்களில் வந்து அவர் தலைமை எழுத்தாளர் சங்கத்தில், திரைப்பட இயக்குனர் சங்கத்திலெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் இறப்பதற்கு முன்னாடி வரைக்கும் இளைய தலைமுறைக்கான கலைஞர்களுக்கு சொல்லித் தருவதும் வழிநடத்துவதும் போன்ற வாழ்க்கையை தன்னை மாற்றி அமைச்சிட்டார். திரைத்துறையில் பன்முகத்தன்மையில் இருக்கவங்க வெகு சிலர் தான். அதில் குறிப்பாக இப்போ டி ராஜேந்திர சொல்லலாம். எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இசை, எழுத்து, டான்ஸ்லேருந்து எல்லாமே நடிகராக எல்லாமே பரிணமிக்கிற மாதிரியான ஒரு ஆளுமையாக பாக்யராஜ் இருக்கார். அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஒப்பிடுறது அப்படின்னா எப்படி ஒப்பிடலாம்? இல்லை, நீங்கள் என்ன சார் 80க்கு முன்னாடி, அதாவது பாரதி ராஜாவுக்கு முன்னாடி முறையாக கற்றுக்கிட்டு வந்து மட்டும்தான் எல்லா செக்ஷன்லையும் இருக்கணும், பண்ணணும். பாரதி ராஜா வந்து உடைச்ச பிற்பாடு ஒரு ஆள் தனக்கு தெரிந்த உணர்வுகளை எல்லா இடத்துலையும் பண்ணலாம் என்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்த பிற்பாடு சரியாக முதன்முறையாக எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்தது டி ராஜேந்திரன் தான். டி ராஜேந்திரன் வந்த ஒரு பாட்டு தான் நான் எழுதுவேன், நான் பாட்டு போடுவேன், நான் மெட்டு போடுவேன், நான் நடிப்பேன், நான் டைரக்ட் பண்ணுவேன், நான் கேமரா பண்ணுவேன், நான் எடிட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு தான். ஃபோட்டோ கூட அவர் எடுப்பார், நான் பார்த்துருக்கேன். ஃபோட்டோ அவர் எடுப்பார், டிசைன் வந்து நான் தான் பண்ணுவேன். இப்படி இந்த சினிமாங்கிறது நான் எங்கிட்ட இருக்கிற மூலமாக எல்லா துறையிலும் போய் பண்ணுவேன் அப்படின்னு செய்தி காண்பிச்சார் டி ராஜேந்தர். டி ராஜருடைய அந்த பலத்தோடு சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டவர் தான் பாக்யராஜ். பாக்யராஜ் வந்து கேமரா பக்கம் போகல, டி ராஜேந்தர் போயிருக்கார். இவருடைய பலம் எது, எல்லாத்தையும் நம்முடைய பலம் முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணது, நடித்தது, இயக்குனது, வசனம் எழுதுது, திரைக்கை அமைச்சது, தயாரித்தது, இசையமைச்சது, இதோடு அவர் பாடிக்கிட்டு வேறு எதுவும் பண்ணலை. ஆனால் டி ராஜேந்தருக்கு பிற்பாடு சகலகலா வல்லவர் பாக்யராஜ். இவர் எல்லா இடத்துலையும் போய் பண்ணல, தனக்குண்டான எழுத்து அதுக்குண்டான சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள் மட்டும் அவர் பண்ணி கடைசி வரைக்கும் போனார். ஆனால் பாக்யராஜ் அவர் சொன்னது, இசையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் நம்மளாம் பண்ணிடக்கூடாது, ஒரு வீம்புக்காக பண்ணி நான் ஜெயித்தேன் அப்படின்னு பண்ணது தான். ஒரு படைப்பாளன் தான் நினைத்தால் எல்லாவற்றிலும் ஈடுபட முடியும் என்று நினைத்து சாதித்து காட்டியவர்கள் டி ராஜேந்தர், பாக்யராஜ். அவங்களுக்கு பின்னாடி இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க.
பார்த்திபனெல்லாம் அந்த அந்த ரேஞ்சில் தான் சொல்லலாம். பார்த்திபனெல்லாம் வந்தது, பாண்டியராஜன் வந்தது. பாண்டியராஜன் படங்கள் யார்? அவரே கதை, திரைக்கதை, வசனம், அவரே வந்து டைரெக்ஷன், அவரே வந்து கோரியோகிராஃப் கூட அவரே பண்ணிக்குவார். ஸோ அந்த தைரியத்தை அவரே பண்ணிக்குவார். அவர் சொல்லுவார், நம்முடைய மைனஸ் நமக்கு தெரியும்பா, நம்ம ஸ்டூல் வச்சு தான் நடிக்கணும், நமக்கு வர்ற பொண்ணுங்கள்லாம் உயரமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, அதுக்காக ஃப்ரேம் வச்சுட்டு நடிப்போம் அப்படின்லாம் பேசுகிறதுக்காக வந்து பாக்யராஜனுடைய தைரியம் தான் இது. நம்ம மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்குவோம், அதுக்கு வந்து நம்ம வந்து படத்தினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு பண்ணது தான் பாண்டியராஜன் இப்பயும் சொல்லுவார். நான் வந்து உலகத்திலேயே தமிழ் திரைப்படத்தில் குள்ளமானவன் நான் தான், ஆனால் நான் தான் ஹீரோ, போய் பாடுறான் அப்படின்னு தான் அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிறார். முழுக்க முழுக்க ஸ்டூல் தான் இருக்குது, தனியாக பண்ண முடியாது. கம்போசிஷன் பண்ணும்போது உயரம் குள்ளமாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஆணும் சேர்ந்து நிற்கணும் போது என்ன பண்ணுவீங்க? குள்ளமாக இருப்பார், போடு ஸ்டூலில் போடு, 4 இன்ச்சு 5 இன்ச்சு போடு சொல்லி நிற்க வச்சு எடுப்பார். தன்னுடைய குறைகளையும் நிறைய ஆக்கி பயண முடியும்னு சொல்லலாம்னு பாக்யராஜ் காலகட்டத்தில் பின்படி தான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார். கண்டிப்பாக. விஜயகாந்த் பாக்யராஜ் அப்படின்னா எப்படி ஒப்பிடலாம்? விஜயகாந்த் பாக்யராஜ் ஆமாம், ஒரு படம் சொக்கத்தங்கம். ஆமாம், சொக்கத்தங்கம் ரொம்ப பிரமாதம். ஆனால் விஜயகாந்தோடைய பாணியே முற்றிலும் மாறுபட்ட சார். அடி தடி ஃபைட்டு வசனம். அதான் அவருக்கு இவர் எப்படி ஒத்து போனார்? அவர் முதல்ல ஒத்துக்கவே இல்லை, பயந்தார். நான் பாக்யராஜா நமக்கு அவர் சரியாக வராதுப்பா, அவர் வந்து கொங்கு பாஷை பேசிட்டு இருப்பார், நம்ம மதுரை பாஷை பேசிகிட்டு இருப்போம், எல்லாம் சரியாக வராது, வேணான்னு அவர் சொல்லியாச்சு. அதில் வேறு வில்லன் வேறு பிரகாஷ் ராஜ், நமக்கு ஒத்தே வராது, அதெல்லாம் இது நம்ம வேற அவன் வேற, நம்ம மண் வேற நம்ம மனம் வேற, இது சரியாக வராதுன்னு சொன்ன ஒரு பாடு இல்லை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ரைட்டர்கள்லாம் கலைமணி பண்ணுறவங்களாம் சொல்லி சரியாக வருங்கன்னு சொல்லி, விஜயகாந்தே பாக்யராஜ் சொல்லி இல்லை சரியாக வர சொன்ன ஒரு பாடு இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், நம்ம சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அது நல்லா வருங்கன்னு தைரியம் கொடுத்து நம்பியும் நம்பாமலும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் வந்து ஒப்படைச்சார். என்னையா அந்த வசனமாக போட்டு தள்ளுறான், எனக்கு ஒன்றுமே இல்லை. இவர் வந்து எட்டி காலை தூக்கி அடிப்பார், வசனம் பேசுனா முழமாக பேசுவார். அது எதுவுமே இல்லாமல் ஒரு கிராம பாணியில் நமக்கு ஒத்தே வராதுன்னு சொல்லி நம்பியும் நம்பாமலும் அந்த படம் அவர் நடித்தார். ஆனால் படம் முடித்த ஒரு பாடு விஜயகாந்த் ஒன்று சொன்னார், பாக்யராஜ் அதான் ஒரு கதையும் வசனமும் நம்பி ஒரு வாழ்க்கையில் வந்து ஒப்படைக்கலான்னாக்கா உண்மையிலே நான் நம்பாமல் தான் வந்தேன், நம்பி வந்ததில் உண்மையிலே சொக்கத்தங்கம் நீங்கள் தான் அப்படின்னு நம்பாமல் நடித்த படம் தான். அது வெற்றி படம் ஆன ஒரு படம் தான் அவருக்கு பாக்யராஜ் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்தது. சார் ஒரு ரைட்டர் அதுக்குள்ளே யாரை ஒன்றாலும் வளைச்சி நடிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியும். திரைப்படத்திலேயே பிரதானமானது கதைகளும் அதில் உள்வாங்கி கொண்டு இருக்கிற கதாபாத்திரத்தில் இருக்கிறவன் தான். என்றைக்கும் பார்த்திங்கன்னா கதை தாங்க பிரதானம், அதை நிரூபித்து ஜெயிக்க வச்சவர் பாக்யராஜ், சொல்லி அடித்தவர் அவர் தான். சொக்கத்தங்க ஜெயிச்சார்ல, பிரகாஷ் ராஜ் நடித்தார், நீங்கள் பாருங்கள் அந்த படம் பாருங்கள், முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் அது பட்டி தொட்டியெல்லாம் போய் பெண்கள் மத்தியில் போய் நின்றுது. அது மாதிரி ஒரு 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 ரவுடியாக இருக்கிற கூட வந்து ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேரக்டரில் கொண்டு போய் சேர்க்க முடியும்னா விஜயகாந்த் அப்படி மாற்றி காமிச்சு ஜெயிக்க வச்சார். அவரோட இறுதிச் சடங்கு அதை பற்றின ஏதாவது தகவல் இருக்கா? அப்போ குடும்பத்தினர் அது மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாங்க? நாளை 1:30 மணிக்கு இறுதிச் சடங்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வேறு ஏதேனும் குடும்பத்திலேருந்து ஏதாவது தகவல்கள் அப்படி ஏதாவது? குடும்பத்தில் நான் போயிட்டு இருக்கும்போது வந்து சில சடங்குகள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாங்க. நான் அங்கே ஒரு 20 நிமிடம் கூட தான் இருந்தேன். அங்கே டாக்டர்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஏதாவது அவரை பதப்படுத்திக்கிட்டு அவர் கண்தானம் கொடுத்தாலும் எடுக்கிறதெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அநேகமாக சென்னையில் தான் வந்து இறுதி மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகவும் துயரத்தில் தான் சாந்தன் இருந்தார். சாந்தன்லாம் பெசநகர் மின்மயானத்தில் தான் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ஒரு அவருடைய இறப்பை புரிந்து கொண்டு அந்த குடும்பம் வந்து தாங்கி தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திடீர்னு தான் இறந்தால் கூட அங்கே இருக்கிற சூழல்களை வந்து சுற்றி வந்து ராதிகா, சரத்குமார்லாம் கூட இருக்கிறாங்க, லிங்குசாமி, அப்புறம் வந்து நம்ம இயக்குநர்கள் பட்டாளங்கள்லாம் முழுக்க இருக்கிறாங்க. இந்த இறப்பு என்பது ஒரு திரைப்பட வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனருடைய அந்த இறப்பு நம்முடைய கலையுலகின் இழப்பு மாதிரி தான் எல்லாருமே அங்கே இருந்து அது மரியாதையாக அடக்கம் சொல்லிட்டு வர்றாங்க. பாரதி ராஜாவுக்கு செய்தது போல் இந்த அரசு மரியாதை செய்யணும்னு செய்வாங்க, அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் வந்த ஒரு பாடு மரியாதைக்குரியவர்களை அரசு மரியாதையாக நடத்தும் அப்படின்றதில் மீண்டும் நிரூபிச்சுக்கிறதுல நாம் அவருக்கு நன்றி சொல்கிறோம். பாக்யராஜனுடைய இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாது என்றாலும் ஒரு மனிதன் வாழ்ந்து மறைவதில் என்ன சாதித்து விட்டு சென்றான் என்றுதான் காலம் கேட்கும். அந்த இடத்தில் பாக்யராஜுக்கு பின் பாக்யராஜ் நானும் சிறந்த பயணத்தை கொண்டு சாதித்து காட்டினேன் என்ற ஒரு நடையோடு இருக்கிறது. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த
திரைக்கதை மன்னன் பாக்யராஜனுடைய மறைவு என்பது தமிழகத்தினுடைய தாங்க முடியாத துயரம்தான். இந்த துயரத்தை எப்படி திரையுலகம் தாங்கிக் கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைவாக நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பாக்யராஜ், பாரதி ராஜா இவங்களுக்கு இடையில ஒரு புள்ளியாக இருக்காது ராதிகா வந்து பாரதி ராஜா இருந்தப்பையும் கூடயே தான் அங்கே இருந்தாங்க. இன்றும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட அந்த நட்பு, அவங்களோட தொடர்பு, திரை பயணம், இப்போ பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்கள பார்க்கலாம். ராதிகா, பாக்யராஜ் அப்படின்னா எதை சமகாலத்தவர்கள் தானே. உங்களுக்கு வந்து ராதிகாவுக்கு வசனம் சொல்லி கொடுத்தது பாக்யராஜ். ஒன்றா இருந்தவங்க. ஒரு எம்ஆர் ராதானுடைய மகளாக இருக்கிற அந்த ராதிகா ஒரு மேற்கத்திய பாணியில் தான் இருப்பாங்க. உடல் மொழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வேர்ட், ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க. நாணம்னு என்னன்னு தெரியாது. இப்போ கூட பாருங்கள், நாணப்பட தெரியாது, வெக்கப்பட தெரியாது, சாரி சொல்ல தெரியாது. ஒரு பெண்ணுன்னா அப்படியே அடங்கிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்கள ஒரு பாரதி ராஜா வந்து ஒரு கிராமத்து பெண்மணியாக மாற்றுறாரு. அப்போல்லாம் கூட இருந்து செதுக்கி இது பாக்யராஜ். எனவே ஒரு குடும்பமாக அன்றாடம் ஒரு 24 மணி நேரம்னா ஒரு 16 18 மணி நேரம் ஒன்றாவே இருக்கிறாங்க. அப்படி ஒரு தொடர்ச்சியான காலகட்டத்தில் இருக்கிறப்போ அப்போல்லாம் இருக்கிறவங்க பூரா ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. தூங்கி குளிச்சுட்டு வரதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போவாங்க அந்த காலகட்டம். ராதிகா, பாக்யராஜ் இடையிலான அந்த நட்பு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க தான் அவங்கள பாக்யராஜ் தான் ராதிகாவை நிறையா செறிவுபடுத்தினார், சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. அதை தொடர்ந்து பேசுகிறேன். அதான் அவர் குடும்பமாக தான் அப்படி பழகினவங்க. ஸோ ஒரு 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 வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கிற ராதிகாவை ஒரு கிராமத்து பெண்மணியாக மாற்றக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் ஒரு பெரும் பங்கு பாரதியாரை தாண்டி பாக்யராஜுக்கு இருக்குது. இந்த நுண்ணிய நுட்ப விஷயங்கள் அதெல்லாம் அவர் தான் செதுக்கிறது. எனவே அந்த குடும்பம் என்பது பாரதி ராஜாவை சுற்றி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் ஒரு குடும்பமாக தான் இருந்துச்சு. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிற போது கூட அப்பான்னு தான் சொல்லுவார். எல்லோரும் அவரை போய் இப்போ எளிமையாக பார்க்கக்கூடிய இடத்துல தான் அந்த குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கலைமணி, பாக்யராஜ், பாரதி ராஜா, ஆர் செல்வராஜ், அப்புறம் வந்து முத்துலிங்கம், அப்புறம் வந்து கவுண்டமணி, ஜனகராஜ், சந்திரசேகர், இப்படியான டெய்லி ஒன்றாவே இருந்துகிட்ருப்பாங்க. அப்படித்தான் அப்படி இருந்து வாழ்ந்து உயர்ந்த காலகட்டத்தை பார்க்கிற போது ராதிகாவுக்கு வந்து தன் குடும்பத்தில் ஒருவர் வந்து நம்ம இழந்தோம் என்கிற அந்த எண்ணத்தில் தான் பாரதி ராஜா இருக்கிற போதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்காங்க. பாக்யராஜில் அவங்க தான் முதல்ல இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி 80 காலகட்டங்களில் 90களில் இருந்த அந்த திரைப்பட உலகத்தினுடைய அந்த நட்பு இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. மிக மிக கமர்ஷியலாக வர்றாங்க, நடிக்கிறாங்க, போகிறாங்க, காசு வாங்கிட்டு போகிறாங்களே ஒழிய இந்த திரைப்பட உலகத்தில் ஒரு குடும்பமாகவும் உறவாகவும் அப்படி வளர்த்துக்கிறதுன்றது 80 அந்த 2000க்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் மட்டும்தான். அதனால தான் அதில் இருந்து வளர்ந்தவங்க முழுக்க வந்து இது மாதிரி வந்து நிற்கிறாங்க. யார் வந்து நிற்க முடியும்? ஒரு மாலை வந்து போட்டுட்டு போயிடலாம். அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், சுற்றி இருக்கிறவங்க பாருங்கள், அவரோடு இருந்த 80 காலகட்டங்களில் இருந்த அத்தனை பேரும் இன்னும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எனவே திரைப்படம் என்பது ஒரு எப்படி உழவு தொழிலில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் செத்துப்பட்ட ஒன்றா போவாங்கள்ல, அது மாதிரி 80 காலகட்டத்தில் இருக்கிறவங்க இறப்புக்கெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு பிற்பாடு இருந்த காலகட்டத்தில் திரைப்படத்தில் இதெல்லாம் மரணத்தை பார்க்குறேன். வந்து 5 நிமிஷத்தில் போயிடுறாங்க. அது ஏதோ சம்பிரதாயமாக இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க இருந்தவங்க வெறும் சினிமாவாக பார்க்கல, வாழ்க்கையாக பார்த்தாங்க, சொந்தமாக பார்த்தாங்க. ஒரு படத்தில் நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் அவருடைய படங்களில் ஏதோ ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பீங்க. வெறும் பணத்துக்காக வந்தவங்கள இல்லை. இப்போ 2000க்கு பின்னாடி வர்றவங்க போகிறா பணம், புகழ், பேர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சமீபத்தில் இருந்தாலும் யாருக்கும் இருக்காது. பாரதியாக இருக்குது, பாக்யராஜுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு குடும்பமாக வாழ்ந்து வளர்ந்தவர்கள் தான். இப்போ சிஆர் சரஸ்வதி எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க கோயம்புத்தூரில் எங்கேயோ ஒரு தடவை பார்த்தார், பாக்யராஜ் கொண்டாந்து நடிக்க வைக்கிறார். கோவை சரளாவை பார்த்தார், சின்ன வயசில் ஒரு பெரிய ஒரு மிடில் ஏஜ்டு கேரக்டரை கொடுத்து நடின்னு சொல்கிறார். நடிக்க வச்சு பெருசாகி தொடர்ச்சியாக படங்கள் கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து கோவை சரளா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் வந்து பாக்யராஜ் தான். சிஆர் சரஸ்வதி இருக்காங்கன்னா அதான் அவன் காரணம். தங்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன கேரக்டராக இருக்கிறவங்க எல்லாம் அவர் தான் வளர்க்குறார். ஒரு படத்தில் அவர் கொண்டு இருக்காருன்னா அவர் படத்தினுடைய கடைசி வரைக்கும் கொண்டு வந்து காப்பாற்றிக் கொள்கிற பழக்கம் வந்து பாக்யராஜுக்கு இருக்குது. அது பாரதிராஜாவுக்கு கற்றுக்கிட்டது. இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஒரு தடவை யூஸ் அண்ட் த்ரோ தான்.
அப்போ அப்படி கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற கதாபாத்திரங்களை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டு குடும்பமாக வாழ்ந்த காலகட்டம். அதனால தான் பாக்யராஜ் எல்லாம் இருக்கிற வந்து எக்ஸ்ட்ராடினரி மேன் சொல்கிற காரணமே அதான். சும்மா அவர் பேருக்காக இல்லை, வாழ்க்கையாகவே மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்பேற்பட்ட இந்த இந்த கண்ணீர் அஞ்சலி என்பது ஒரு திரைப்பட உலகத்தினுடைய ஒரு குடும்ப ஒரு மறைவாக பார்க்குறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் வந்து அவருக்கு 78 அவர் சந்திச்சிருக்கேன். 79 அவர் தேநீர் படத்தில் டயலாக் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 80 காலகட்டத்தில் அவருடைய படங்களுக்கு வந்து நான் ஒரு துணை ஆசிரியராக பத்திரிகையில் இருக்கும்போது ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு படம் என்னுடைய திரைப்படத்துக்கு அவர் ஒரு திரைப்பட இசை வெளியீடாக நின்று உட்காந்து பேசுகிறாரு. நான் 78 பார்த்த அதே பாக்யராஜ் நான் 2015 பார்க்குறேன், 2008 பார்க்குறேன். இப்போ 3 மாதங்களுக்கு முன்னாடி நான் போய் பார்த்து அவரோட பேசிட்டு வரும்போது பார்க்குறேன். ஆக பல்வேறு கட்டங்களில் நாங்களும் மாறி இருந்தாலும் அவரும் மாறி இருந்தாலும் அந்த நட்பு மரியாதை, அவர் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் பேசுவார். இந்த பண்பு என்பது திரைப்படத்தை தாண்டி ஒரு மனித மேம்பட்ட பண்பு, அது பாக்யராஜுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்யராஜோட வளர்ந்தவங்க அத்தனை பேரும் தன் வாழ்நாள் முழுக்க பாக்யராஜோட நினைவை வைத்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய கதாபாத்திரங்கள் முழுக்க எளிமையாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் எளிமையான ஒரு இடத்தில் வந்து இந்த திரைப்பட உலகத்தில் எளிமையான வாழ்க்கை தான் உலகத்தில் சிறந்தது, மகத்தானது மனித மாண்புகள் அப்படின்னு காமிச்சிட்டு போயிருக்கார். அதனால தான் இப்பேற்பட்ட அந்த கூட்டமும் அவருக்காக காத்திருக்கிற அந்த நடிகர்களுடைய அந்த இரங்கல் அந்த நிகழ்வு தான். ரைட். மறைந்த பாக்யராஜின் இறுதிச் சடங்கு நாளை மதியம் 1 மணி அளவில் பெசநகர் மின்மயானத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை நடைப்பயணத்தின் போது திடீர் மாரடைப்பு காரணமாக பாக்யராஜ் காலமானார். அது அவருடைய இறுதி பயணத்திற்கு அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை, அரசு மரியாதை செலுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். திரை பிரபலங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறன. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீர் மரணம் என்பது திரையுலகில் மிகப்பெரிய ஜாம்பவானாக கருதப்பட்ட இயக்குனர் இமயமாக இருந்த பாரதி ராஜா மறைவுக்கு பிறகாக 17 நாட்களில் மீண்டும் ஒரு இழப்பை திரையுலகம் சந்தித்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலோடு.